ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் நாம ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளாஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற கொஸ்டினை பார்த்தீங்கன்னு சொன்னா 2025 ஜனவரி பேப்பர்ல வந்த கம்பெனிக்கான கணக்கு, கம்பெனிக்கான நிதி கூற்றுகள் சம்பந்தமாக பார்க்க போறோம். ரைட், இதுல பழைய பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம், ப்ராக்டிஸும் பண்ணியிருப்பீங்க, வீடியோஸும் ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ நாம என்ன செய்ய போறோம், 2025 ஜனவரிக்கான பாஸ் பேப்பர்ஸ் பார்க்க போறோம். ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கம்பெனிக்கான கேள்விகள் எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகாட்டி செக் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க. 2025 பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா கொஸ்டின் நம்பர் 7, வினா இலக்கம் 7 பார்க்கப்போம். வினா இலக்கம் 7, வினா இலக்கம் 7 பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் 2024 மார்ச் 31 வரையறுக்கப்பட்ட எவர்பிரைட் எவர்பிரைட் தனியார் கம்பெனியின் பரீட்சை மீதி கீழே தந்திருக்காங்க. பரீட்சை மீது அப்படியே தந்திருக்காங்க. கீழ்வரும் மேலதிக தகவல் தரப்பட்டுள்ளன. மேலதிக தகவல் 1 தொடக்கம் 8 வரைக்கும் தந்திருக்காங்க. இதுதான் செம்மையாக்கல் என்று சொல்லுவோம். கீழே கேட்டிருக்கிறது என்ன, முகாமையின் பாவனைக்கான வரையறுக்கப்பட்ட எவர் பிரைட் தனியார் கம்பெனியின் கீழ்வருவனவற்றை தயாரிக்க. என்ன தயாரிக்க சொல்லியிருக்காங்க, 2024 மார்ச் 31 முடிவடைந்த ஆண்டிற்கான இலாப அல்லது நட்ட மற்றும் பிற முற்றடக்க வருமான கூற்று சம்பந்தமாக சொல்லியிருக்காங்க. பிற முற்றடக்க வருமான கூற்று. ஓகே, நோ ப்ராப்ளம். வருமான கூற்று கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காம்ப்ரஹென்சிவ் இன்கம் சொல்லுவோம், அதான் கேட்டிருக்காங்க. அடுத்து 2024 மார்ச் 31 நிதி நிலைமை கூற்றுன்னு செஞ்சிருக்காங்க. 5 வகை கேட்டிருக்காங்க. என்ன செய்யல, 5 வகைக்கான குறிப்புகள் அவங்க எதுவுமே கேட்கல. பட் நாம பழக்கத்துக்கு வச்சுக்கணும், நம்மளோட வழக்கமாக இருக்கணும். அது என்ன, குறிப்புகளையும் சேர்த்து செய்யறதுக்கு பழகிக்கொள்ளணும். ரைட், இப்ப நாம என்ன செய்யணும், கம்பெனிக்கான கேள்வி 25 புள்ளிகளை பார்த்த உடனே இப்ப நீங்க லெவல் 2ல இருக்கிற ரூல்ஸை விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள். எல்லா கேள்விகளையும் நீங்க டச் பண்ணணும். இந்த 25 மார்க்ஸ் கேள்வியை விட்டு போட்டு நீங்க 75 மார்க்ஸ் எடுத்தாலும் என்ன, உங்களுக்கு சித்தி அடைகிறதுக்கு சான்ஸ் குறைவு. ஏன்னா அவங்க பாஸ் போட மாட்டாங்க, கம்பெனிக்கான நாலேஜ் இல்லை என்று சொல்லி. சோ நீங்க என்ன செய்யணும், கம்பெனி கணக்க கட்டாயம் என்ன செய்யணும், ஒரு 25 புள்ளியில அரைவாசி புள்ளிகளை அதை என்ன செய்யணும், நாம எடுக்கணும். 25ல 12.5 மார்க்ஸ் எடுக்கணும். 12.5 மார்க்ஸ் எடுக்கிறது என்ன, அது ஒரு கஷ்டமான விடயம் இல்லை. இருக்கிறது 15 என்ன, உங்களுக்கு ஒரு 12 மார்க்ஸ் 13 மார்க்ஸ் வந்துடும். சோ நாம என்ன செய்ய போறோம், கம்பெனி கணக்கை நம்ம எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்க போறோம். ரைட், இதுல என்ன செஞ்சிருப்பீங்க பிள்ளைகள் எல்லாரும், ஃபார்மேட் நம்மளோட வீடியோஸ் இருக்கு. கம்பெனிக்கான வருமான கூற்று எப்படி தயாரிக்கிற, 5 வகை எப்படி தயாரிக்கிற, அதுக்கான ஆதனம் பொறி உபகரணங்களுக்கான கிரை அட்டவணை எப்படி தயாரிக்கிற என்பதற்கான ஃபார்மேட் என்ன செஞ்சிருக்கோம், நாம படிச்சிருக்கோம். நம்ம 22ஆம் ஆண்டு பேப்பர்லாம் செஞ்சிருக்கோம். 22ஆம் ஆண்டு ஜூலை பேப்பர்லாம் செஞ்சிருக்கோம். அதுலயும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மாடல்களை பார்த்திருக்கோம். ரைட், இப்ப நாம என்ன செய்ய போறோம், நமக்கான ஃபார்மேட்டை நாம என்ன செய்ய போறோம், நாம உருவாக்க போறோம். ரைட், நமக்கான ஃபார்மேட்ஸை பார்ப்போமா. ரைட், ரைட், நமக்கான ஃபார்மேட் என்ன செய்யணும் பிள்ளைகள், இந்த மாடல்ல தான் இருக்கணும். எல்லாரும் ஃபார்மேட் அடிச்சு கொள்ளுங்க. 3 வரியில் தலையங்கம் காணப்பட வேண்டும். 3 வரியில் தலையங்கம் காணப்படல் வேண்டும். தலையங்கத்தை அடிச்சு கொள்ளுங்க. 3 வரியில் தலையங்கம். என்ன தலையங்கம் வரணும், கேள்வியில என்ன இருக்கோ அதுதான் வரணும். கேள்வியில பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. கிளாஸுக்கு வராதாக்கள் வீடியோ பார்க்காதாக்களும் பார்த்துக் கொள்ளுங்க. இந்த கணக்குல என்ன செய்யலாம், நீங்க அரைவாசி புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். 2024 மார்ச் 31 தான் கேட்டிருக்காங்க கணக்குல வேண்டப்படுவது. எவர்பிரைட் கம்பெனி 2024 மார்ச் 31 முடிவுற்ற ஆண்டுக்கான இலாப நட்ட கணக்கு, அது வருமான கூற்றுன்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன, 5 என்று சொல்லுவோம். 2ஆம். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம், அதுக்கான ஃபார்மேட்ல எவர்பிரைட் கம்பெனி. அப்ப கணக்கை பார்த்துக் கொள்ளணும். எவர்பிரைட் கம்பெனி, எவர்பிரைட் நீங்க என்ன செய்யலாம், இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணலாம். எவர்பிரைட் கம்பெனியின்
எவர்பிரைட் கம்பெனி என்ன 2024 மார்ச் 31 முடிவுற்ற ஆண்டுக்கான முற்றடக்க வருமான கூற்று. நீங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள்? ரூபா 3 செய்யறாங்க, ரூபா 3 செய்யலாம். அதே எவர்பிரைட் கம்பெனின்னு என்ன செய்யலாம்? எவர்பிரைட் கம்பெனி 2024 மார்ச் 31 என்ன உள்ளவாறான ஐந்தொகை என்னென்ன செய்யலாம் ஒன்றை தயாரிச்சு கொடுக்கும். ஃபார்மேட் எப்படி இருக்கும் பிள்ளைகள்? நல்லா தெரியும் ஃபார்மேட் எல்லாம் இருக்கு. வருமான கூட்டுக்கு எப்படி இருக்கும்? நான் ஒரு கிளாஸ் ஃபுல்லா படிப்பிச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் வீடியோல இருக்கு. ஃபார்மேட் நம்ம படிச்சிருக்கோம். விற்பனை நீங்க ஃபார்மேட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க, பேப்பர்ஸை கட்டாயம் எடுத்துக்கொள்ளுங்க. விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிவு. விற்பனை கிரயம் என்றா என்ன? அது கீழே நாம் என்ன செய்யணும் பிள்ளைகள்? ஒர்க்கிங்ல செய்யணும். என்ன விற்பனை கிரயம்? ஆரம்ப இருப்போட என்ன செய்யணும்? கொள்வனவை கூட்டி, கொள்வனவை என்ன செய்யணும்? கூட்டணும். கொள்வனவை கூட்டி என்ன செய்யணும்? அதுல இருந்து என்ன செய்யணும்? இறுதி இருப்பை என்ன செய்யணும்? கழிக்கணும். இறுதி இருப்பை நாம் என்ன செய்யணும்? கழிப்போம். அது கணக்குல வாரத்தை பொறுத்து, கணக்குல தந்தா நம்ம ஃபில் பண்றோம், இல்லாட்டி ஃபில் பண்ணாம வருது. இதுதான் விற்பனை கிரை. அடுத்து என்ன? கழிச்ச மொத்த லாபம், ஏனைய வருமானங்களை கூட்டுவோம். வாடகை, வட்டி, ஆதனங்களை விற்கிறதுல வர லாபத்தை கூட்டுவோம். செலவுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா விநியோக செலவு ஒரு 6 லைன், நிர்வாக செலவு ஒரு 6 லைன், நிதி செலவு அல்லது ஏனைய செலவு, நிதி செலவு இருந்தா 10 அல்லது நிதியும் ஏனைய செலவுன்னு போடுவாங்க. இப்ப நாம என்ன செய்யலாம்னு சொன்னதுல நிதி செலவு ஒரு 6 லைன், 1 2 3 4 5 6 7 லைன் விட்டாலும் பிரச்சனை இல்லை. நிதி செலவு, நிதி செலவுன்னு போடுவோம், அதுல ஒரு 3 4 லைன் விட்டாலும் போதும். அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? ஏனைய செலவு. சில நேரங்கள்ல வரும் பிள்ளைகள், சில நேரங்கள்ல வராது. ஏனைய செலவு வரும் அல்லது வராம விடும். எல்லாத்தையும் கழிச்சோம்னா என்ன வரும்? அது நம்ம கணக்கு முடிக்கும் போது பார்ப்போம். வரிக்கு முன் லாபம் வரும். வரிக்கு முன் லாபத்திலிருந்து என்ன செய்யும்? வருமான வரியை கணிச்சோம்னா ஆண்டுக்கான லாபம் வரும். இது வருமான கூற்று. அடுத்த பேஜ்ல நீங்க என்ன செய்யணும்? உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேப்பர் சின்ன தான் இருக்கு. சோ நீங்க என்ன செய்யணும்? எக்ஸாம் பேப்பர்ல 2 பக்கங்களுக்கு என்ன செய்யும்? வருமான கூற்று வரலாம். சோ என்ன செய்யணும்? 2 பக்கங்களை வருமான கூற்று கொதிக்கிறோம். முதலாவது பக்கத்தை ஃபுல்லா அடிச்சிரும். ரெண்டாவது என்ன செய்யணும்? 3வது பேஜ்ல என்ன செய்யணும்டா? 2 பக்கங்கள் வருமான கூற்று கொதிக்கிறோம். 3வது பக்கத்துல 5 வகைக்கு நீங்க என்ன செய்யணும்? ஃபார்மேட் அடிக்கும். 5 வகைக்கான ஃபார்மேட் எப்படி வரும்? 3 வரியில தலையங்கம், ரூபா 3 அதே ரூபா 3 விடயம், சொத்துக்கள், அதுக்குள்ள நடைமுறை அல்லா சொத்துக்கள் தலையங்கம், அதுக்குள்ள ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் அல்லது நிலையான வைப்புகள் எதுவும் இருந்தா, நீண்ட கால வைப்புகள் இருந்தா, நீண்ட கால முதலீடுகள் இருந்தா கவர். நீண்ட கால முதலீடுகள், நீண்ட கால வைப்புகள் தந்தா பாத்தீங்கன்னா இல்லாட்டி வரும். ஆதனம்பரி உபகரணங்களுக்கு கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? இந்த ரெட் கலர் பண்ணி காட்டுறேன். கட்டாயம் குறிப்பொன்று என்ன செய்யணும்? நீங்க தயாரிக்க வேண்டும். சரிதானே? ரைட். ரைட். அதுல இருந்து என்ன செய்யணும்? 2 3 லைன் விட்டு திரும்புறோம். 3 லைனை பிக்சடா வச்சுக்கொள்ளுங்க, 4 லைனை பிக்சடா வச்சுக்கொள்ளுங்க எல்லாத்துக்கும். நடைமுறை சொத்துக்கள் அதுல கட்டாயம் என்ன செய்யணும்? இறுதி இருப்பு, கடன்பட்டோர், காசு மீதி வரும். இதோட சேர்த்து என்ன செய்யும்? இன்னும் 2 3 விடயங்கள் வரலாம். எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? மொத்த சொத்துக்கள். அதை நம்ம என்ன செய்யும்? கடைசியில பார்ப்போம். இதை நீங்க பதிவிடல இப்போதைக்கு, கடைசியில பதிவிடாது. ரைட். ஓகே. கடைசியில பதிவிடாது. அடுத்தது ஒரு 4 லைன். அதுக்கப்புறம் என்ன? உரிமையும் பொறுப்புகளும் அதுல கூறப்பட்ட மூலம் நிறுத்தி வைத்தலாம் பொது ஒதுக்கங்கள்னு போடும். தந்தா பதிவு அல்லது டேஷ் பண்ணும். அதுக்குள்ள ஒரு 4 லைன் அல்லது 2 லைன். நடைமுறை அல்லா பொறுப்பு அதுல வங்கி கடன் தான் பாரு. வந்தா பதிவு இல்லாட்டி என்ன செய்யற? விடுற, அழிச்சு விடு. சரியா? அதுக்குள்ள கடன் கொடுத்தோர் அதுக்குள்ள என்ன செய்யணும்? அதுக்குள்ள எவ்வளவு லைன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதையும் பெரும்பாலும் என்ன பிள்ளைகள், ஒரு பேஜுக்கு உங்களுக்கு காணாம வந்தா 2வது பேஜுக்கு என்ன செய்யும்? இது போகும். ரைட். அடுத்து என்ன செய்யணும்? இது ரெண்டையும் என்ன செய்யணும்? தயாரிச்சதுக்கு பிறகு ஆதனம்புரி உபகரணங்களுக்கு என்ன செய்யணும்? குறிப்புகள் செய்யணும். அது நாம் என்ன செய்யணும்? கேள்வியை வாசிக்கும் போது செய்யணும். ரைட். அடுத்தது என்ன செய்யணும்? உரிமையும் பொறுப்புகளுக்கும் என்ன செய்யணும்? உரிமை மாற்றல் கூற்று என்ன செய்யணும்? ஒன்றை தயாரிக்கணும். உரிமை மாற்றல் கூற்று எப்படி தயாரிக்கிறது? இந்த உரிமை மாற்றல் கூற்று. உரிமை மாற்றல் கூற்று என்ன செய்யற? எப்படிதான் தயாரிக்கிற? உரிமை மாற்றல் கூற்று தலையங்கம் போடுற. அதுல என்ன வரும்? சாதாரண பங்குகள், நிறுத்தி வைத்த இலாபம், பொது ஒதுக்கம், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கங்கள், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், மொத்தம். பிள்ளைகள் நான் ஆரம்ப கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடணும்? தயாரிக்கும். இதான் பிக்சடான ஃபார்மேட். உங்களோட நீங்க என்ன செய்யணும்? படிக்கிற டேபிள்ல என்ன செய்யணும்? இந்த ஃபார்மேட் என்ன செய்யணும்? இருக்கும்.
ஏஎல் படிச்சாங்களுக்கு பிரச்சனை இல்லை, பாடமாக்கி இருப்பாங்க. நீங்க லெவல் ஒன்ல இருந்து வந்தாக்கள் நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள், கட்டாயம் என்ன செய்யணும், இந்த ஃபார்மேட் உங்களோட சுவர்ல என்ன செய்யணும், நீங்க ஒரு பேப்பர்ல டிரா பண்ணி அதில் ஒட்டி வச்சிருக்கோம். அல்லது நீங்க ஒரு ரெஜி ஃபார்ம் இருந்தா ரெஜி ஃபார்ம் ஒன்று வாங்கலாம் கடையில். ரெஜி ஃபார்ம் ஒன்று வாங்கினீங்கன்னா அந்த சுவர்ல நீங்க என்ன செய்யலாம், அந்த ரெஜி ஃபார்ம் போட்டு என்ன செய்யலாம், நீங்க பின் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ரைட். அடுத்து இதுல என்ன வரும், ஆரம்ப மீதி ஆண்டுக்கான லாபத்தை கூட்டினா பங்கு லாபத்தை கழிக்கலாம், பொது ஒதுக்கத்துக்கு மாத்தியது என்ன செய்யும், அது வரும்போது பதிவு. சரியா? பங்கு லாபம் பெரும்பாலும் கம்பெனிகளுக்கு வரும், அதாவது நம்ம பிக்சடா பாடமாக்கி வச்சுக்கணும். சாதாரண பங்கு நிறுத்தி வைத்தலாம், பொது ஒதுக்கம் இது வந்தா பதிகிற பிள்ளைகள் வராட்டி வருது, முள் மதிப்பீட்டு ஒதுக்கம் தந்தா பதிகிற இல்லாட்டி வருது, அந்த ஃபோன். ரைட். அடுத்தது என்ன, சொத்துக்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சொத்துக்கள் அட்டவணை தயாரிக்கும் போது என்ன செய்யணும், நம்ம கவனமா இருக்கணும். எத்தனை சொத்துக்கள் நம்மட கம்பெனியில இருக்குங்கிறத பார்க்கணும். எத்தனை சொத்துக்கள் இருக்கு, எத்தனை சொத்துக்கள் இருக்கு பிள்ளைகள், அது பரீட்சை மீதியில பாக்குறது. ரைட். பரீட்சை மீதியில பாருங்க. பரீட்சை மீதியில பாத்தீங்கன்னா எத்தனை சொத்துக்கள் இருக்கு, அத்தனை சொத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த குளம் தயாரிக்கணும். இயந்திரம், மோட்டார் வாகனம் இருக்கு. ஓகே, பெரும்பாலும் பிள்ளைகள் 4 சொத்து அல்லது 5 சொத்து தான் வரும். இந்த ஃபார்மேட் என்ன செய்யுங்க, ஞாபகம் வச்சுக்கொண்டு என்ன ஃபார்மேட் வரும், விபரம், விபரப்பகுதி, இதுல சொத்துக்கள பெயர் வரும். எத்தனை சொத்துக்கள் இருக்கு, அத்தனை சொத்து. நமக்கு உண்மையாக பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 2 சொத்து 5 வகையில் இருந்தால் அந்த 2 சொத்து வரும். நம்ம என்ன செய்யணும், 3 அட்டவணை அடிக்கணும். இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், 4 அடிச்சுக்கொள்ளலாம். ஏன்னா ஒன்று எம்டியா வச்சுக்கொள்ளலாம், ஒன்றும் இல்லாட்டி என்ன செய்யலாம், அதை பற்றி விட்டாச்சு. அதுக்கான என்ன பேஜை ஃபுல்லா மாத்திரையா இல்ல, எத்தனை சொத்துக்கள் இருக்கோ அத்தனை சொத்துக்களுக்கு தயாரிக்கும். திரண்ட தேய்வு அட்டவணை என்ன செய்யணும், அத்தனை சொத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி அதே போல வரும். விபரம், அத்தனை சொத்துக்கள பெயர், இறுதியில என்ன மொத்தம்ங்கிறது வரும். சரிதானே? அந்த சொத்துக்கள பேர் என்ன செய்யணும், இதுல எழுதணும். நம்ம கணக்கு செய்யும் போது என்ன செய்யணும், அதை எழுதணும். அந்த சொத்துக்களுக்கு என்ன செய்வோம், ஆரம்ப மீதியோட சேர்ப்பனவை கூட்டுவோம், ஒரு லைன் விட்டு என்ன செய்யும், அல்லது என்ன செய்யும், அகற்றல்ங்கிறத கழிப்போம். கழிச்சா என்ன செய்யும், இறுதி மீதி வரும். மீள் மதிப்பீடு வந்தா மீள் மதிப்பீடுகளை பார்த்துக்கொள்வோம். திரண்ட தேவையிலையும் என்ன செய்யும், ஆரம்ப மீதியோட ஆண்டுக்கான தேவை கூட்டுவோம், ஆற்றலை கழிப்போம். இந்த லைன் கட்டாயம் விடணும் இல்ல பிள்ளைகள், நான் ஒரு லைன் விட்டு வச்சு மீள் மதிப்பீடுகள் வந்தா பதிகிறதுக்கு ஆண்டுட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ரைட். ஆரம்ப மீதியோட ஆண்டுக்கான தேவை கூட்டணும், ஆற்றலை கழிக்கும். சரிதானே? இதுதானே என்ன ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு தானே பிள்ளைகள், ஃபார்மேட்டை படிச்சோம்னா அதுக்கே ஒரு மணித்தியாலம் போயிடும். நம்ம நேரடியாக என்ன செய்யணும், கணக்குக்கு போகணும். எல்லாரும் ஃபார்மேட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, கணக்குக்கு போவோமா? ஃபார்மேட்டை ப்ரிப்பேர் பண்ணி டைம் ஒன்று வேணுமா? செக் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. எல்லாரும் ஃபார்மேட் ஓகேன்னு சொன்னா ஃபார்மேட்டை செஞ்சிடுங்க. வருமான கூற்று இந்த ஃபார்மேட்டை மட்டுமாவது கம்ப்ளீட் பண்ணிடு, நம்ம கணக்குக்கு நேரடியாக போகும். ஒரு 2 மினிட்ஸ் டைம் ஆகும். ப்ரிப்பேர் பண்ணுங்க வா. ஃபார்மேட்டை ப்ரிப்பேர் பண்ணி போட்டு ஓகேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கடா செக் பாக்ஸ்ல. ரைட்.
ரைட், ஓகே பிள்ளைகள், நம்ம பாடத்துக்கு போவோம். Right. இப்ப பாருங்க, எல்லாரும் நல்லா கவனிப்போம். 25 மார்க்ஸ் என்று சொன்னா என்ன? ஒரு மார்க்ஸுக்கு நீங்க என்ன செய்யலாம்? 1.8 நிமிடங்கள் செலவழிக்கணும். அப்ப எத்தனை நிமிடங்கள் நீங்க செலவழிக்க முடியும் இந்த எக்ஸாம் பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா 25 புள்ளிகளுக்கு தர 1.8, 45 நிமிடங்கள் நீங்க செலவழிக்கலாம் இல்லையா? நீங்க பெரும்பாலும் 35 செகண்ட் முடிச்சாலும் ஓகே. இப்படியும் டைம் மிஞ்சும். 45 நிமிடங்கள் தான் மேக்சிமம் செலவழிக்கணும். சில ஆட்கள் ஸ்லோன்னு சொன்னா 1 ஹவர் செலவழிக்கலாம், அவ்வளவு. அதுக்கு மேல போக முடியாது, கணக்கு அப்படியே வச்சுட்டு அடுத்த கணக்கு போயிடும். சரிதானே? இதான் நம்மளோட கட்டாயம், நம்மளோட எக்ஸாம்ல டிசிப்ளின் ஒன்று இருக்கு. 45 நிமிடம் கட்டாயம் வச்சு கொண்டு போகணும் எக்ஸாமுக்கா. ரைட், மறந்துடப்பட. ரைட். இப்போ பாடத்துக்கு வரும். நம்மளோட கம்பெனி கணக்கு எதுல ஸ்டார்ட் பண்றேன்னா பிள்ளைகள், எல்லாருக்கும் ஸ்கிரீன் கிளியர் தானே? Right. எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னா, முதலாவது என்ன செய்யணும்? ஃபார்மேட் அடிச்சதுக்கு பிறகு செம்மையாக்கல்கள் இருந்த என்ன செய்யணும்? நம்மளோட கணக்கு ஆரம்பிக்க வேண்டும். செம்மையாக்கல் இருந்து ஆரம்பிக்கும். செம்மையாக்களை பாருங்க புள்ளியல். செம்மையாக்கள் என்ன ஒன்றும் இல்லை, இரட்டை பதிவு செய்யப்படாத விடயம். பரீட்சை மீதிக்கு கீழே வரும் மேலதிக தகவல் வரும். இதுல பாருங்க என்ன மேலதிக தகவல் தந்திருக்காங்க. ரைட். என்ன மேலதிக தகவல் தந்திருக்காங்க? மேலோ கலர்ல ஹைலைட் பண்ணும். கீழ்வரும் மேலதிக தகவல் தரப்பட்டுள்ளன. கீழ்வரும் மேலதிக தகவல் தரப்பட்டுள்ளன. ரைட், ஓகே. முதலாவது, பொறி மற்றும் உபகரணம் ஆகியன கிரேத்தில் நேர்கோட்டு முறையில் தேய்வு செய்யப்படல் வேண்டும். பொறி மற்றும் உபகரணத்தின் பயன்பாடு ஆயுட்காலங்கள் கீழ்வருமாறு. பொறி மற்றும் இயந்திரத்தில் என்ன செஞ்சிருக்காங்க? தேய்வு எவ்வாறு செய்ய வேண்டும் என்கிற சம்பந்தமாக தந்திருக்காங்க. இயந்திரத்துக்கு பயன்படும் ஆயுட்காலம் 5 வருடம், மோட்டார் வாகனத்துக்கு என்ன 4 வருடம் தந்திருக்காங்க. அப்ப என்ன, நம்ம உடனடியாக நாம் என்ன செய்யணும்? பொறி மற்றும் உபகரணங்கள் சம்பந்தமாக என்ன தந்திருக்காங்கிறத பார்க்கணும். என்ன தந்திருக்காங்க? பொறி மற்றும் உபகரணங்கள் சம்பந்தமாக பரீட்சை மீதில் அப்படியே பார்த்து வந்தீங்கன்னா, கூறப்பட்ட மூலம் கை கொள்ளாபம், விண்ணப்பம் மற்றும் ஒதுக்கீட்டு உரிமை வழங்கல், பொறி மற்றும் உபகரணம் கிரயத்தில் இயந்திரம் 7,000, மோட்டார் வாகனம் எவ்வளவு? 5,500. ரெண்டாவது என்ன? 2023 ஏப்ரல் 1 என்ன? திரண்ட தேய்மானம் ஆரம்ப மீதி இயந்திரம் 2,600, மோட்டார் வாகனம் 2,000 என்று சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க? உங்களுக்கு தந்திருக்காங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? பொறி மற்றும் உபகரணங்கள் சம்பந்தமாக பதிய போறோம். அப்ப உடனடியாக நாம முடிவெடுக்கணும். நீங்க பதிவு செய்ய என்ன செய்யலாம் பிள்ளைகள்? நீங்க மார்க் பண்ணியும் வரலாம். உதாரணமாக, நீங்க பதிவு செய்யும் போது என்ன செய்யலாம்? மார்க் பண்ணியும் வரலாம், ஹைலைட் பண்ணியும் வரலாம். அதாவது நீங்க பேனையால என்ன செய்யலாம்? டிக் பண்ணி என்ன செய்யலாம்? பேனை வச்சிருக்கிறாங்க, பேனையால டிக் பண்ணியும் வரலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? ரைட். உங்களோட எக்ஸாம் பேப்பர். ரைட். இப்ப முதலாவது என்ன செய்ய போறோம்? நாம பார்க்க போறோம் என்ன? பொறி மற்றும் உபகரணங்கள் என்று இருந்தா உடனடியாக நாம் என்ன செய்யணும்? கிரை அட்டவணை நாம் என்ன செய்யணும்? தயாரிக்க வேண்டும். ஆதனம் பொறி உபகரணங்கள் என்ன? நடைமுறை அல்ல சொத்து. அவர் குறிப்புகள் கேட்டாலும் கேட்காட்டியும் பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்? தயாரிக்க வேண்டிய நம்மட கடமை, கட்டாயம் தயாரிக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க உங்களோட பேப்பர்ல வருமான கூற்று 5 வகைக்கு பிறகு குறிப்பு ஒன்றை நீங்க என்ன செய்யலாம்? கிரை அட்டவணை என்று தயாரிக்கலாம். அப்ப என்னென்ன சொத்துக்கள் அங்க இருக்கு? இயந்திரம் என்கிற ஒரு சொத்து இருக்கு. இயந்திரம் என்கிற ஒரு சொத்து இருக்கு. ரெண்டாவது என்ன? மோட்டார் வாகனம் என்ற ஒரு சொத்து இருக்கு. மோட்டார் மோட்டார் என்ற ஒரு சொத்து இருக்கு. ரெண்டு சொத்துக்கள் தந்திருந்தாருண்டா நீங்க என்ன செய்யணும்? 3 குளம் என்ன செய்யணும்? அடிக்கணும். 3 குளம் என்ற என்ன? இந்த குளங்களை நீங்க என்ன செய்யலாம்? 3 குளம் அடிக்கணும்னா மொத்தம் என்கிற குளத்தை நம்ம என்ன செய்யணும்? அதில் சேர்த்துக்கொள்றோம். அதுக்காக வேண்டியதான், வேற ஒண்ணுமே. ரைட். நான் என்ன செய்யலாம்னா, நாங்க என்ன செய்யலாம்? கம்ப்யூட்டர்ல செய்யறதால எங்களுக்கு லேசா என்ன செய்யலாம்? அதை ஹைட் பண்ணி விட்டுறலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. நீங்க நேரடியா செய்யும் போது என்ன செய்யணும்? 2 கேட்டா 3 குளம் என்ன செய்யணும்? அடிக்கணும். கூட அடிச்சா பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் வெட்டி விடலாம். குறைய அடிச்சிட்டீங்கன்னா என்ன? திருப்பி சொருகுறது, இன்சர்ட் பண்ணுவது கஷ்டம். அதுக்காக வேண்டியதான். அதுல என்ன செய்யணும்? கிரை அட்டவணையில ஆரம்ப மீதியோட சேர்ப்பனவை கூட்டி ஆற்றலை கழிக்கணும். இன்னொன்று என்ன செய்யணும்? எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். ஏன்? மீள் மதிப்பீடுகள் வந்தா பதிகிறதுக்கு. இன்னும் நம்ம கணக்குக்கு போகலே, அதுக்காக என்ன செய்யணும்? மீள் மதிப்பீடுகள் வந்தா பதிகிறதுக்கு ஒரு குளத்தை என்ன செய்யணும்? நம்ம விட்டுக்கோ. சரிதானே? இப்ப என்ன செஞ்சிருக்காங்க? அதே போல திரண்ட தேய்வு அட்டவணையை தயாரிக்கணும். அதுக்கும் என்ன செய்யும்? இயந்திரம், மோட்டார் வாகனம் என்று என்ன செய்யணும்? பதிவு செய்து அதுக்கும் என்ன செய்யணும்? மொத்தம்ங்கிறது என்ன செய்யணும்? நம்ம வர வேண்டும். மொத்தம்ங்கிறது வர வேண்டும். இதெல்லாம் ஃபார்மேட்ல படிச்சுட்டு
ஆரம்ப மீதியோட ஆண்டுக்கான தேவை கூடி ஆண்டுக்கான தேவை என்ன பிள்ளைகள் நம்ம கணக்கு செய்யற ஆண்டு அந்த 12 மாதத்துக்கான தேவை பதிகிறது தான் இந்த குளம். பதிஞ்சு என்ன செய்யணும்? ஏதாவது சொத்து வித்திருந்தோம்டா வித்த சொத்தின் என்ன ஒட்டுமொத்த தேவையை என்ன செய்யணும்? அகற்ற வேண்டும். அதுக்குதான் இந்த குளம். கழிச்சோம்னா என்ன செய்யும்? இறுதி மீதி வரும். இதுல இருந்து என்ன செய்யணும்? இதுல இருந்து என்ன செய்யணும்? இறுதி மீதி, இந்த இறுதி மீதியில இருந்து இந்த இறுதி மீதியை கழிச்சா என்ன வரும்? முன்கொண்டு வந்து செல்லும் மீதி வரும். அதை என்ன செய்யும்? கணக்கு செய்யும் போது பார்ப்போம். ரைட். இப்ப என்ன செய்ய போறோம்? கணக்குல பாருங்க பிள்ளைகள். நம்ம என்ன செய்யணும்டா முதலாவது என்ன செய்யணும்? எத்தனை கிரயம் இருக்கு? கிரயத்தை பாருங்க. ரைட். இயந்திரம் 7,000 பதிய போறோம். மோட்டார் வாகனம் என்ன? 5,500 ரூபாய். 3 சேவல கணக்கு செய்யும் போது என்ன செய்யணும்? இந்த சைபர் என்ன செய்யணும்? நீக்கி போட்டு தானே என்ன செய்யணும்? நம்ம கணக்கு செய்ய வேணும். இங்க சைபர் வரல தானே. அவை நம்ம என்ன செய்ய போறோம்? இங்க சைபரை நீக்கி போட்டு தான் நம்ம என்ன செய்ய போறோம்? 5 வகையில பதிய போறோம். 5 வகை குறிப்புகள்ல பதிய போறோம். ரைட். அப்ப 7,000 5,000 5,500 பதிவு செய்யுங்க. அப்ப பிள்ளை கிளாஸுக்கு வராதாக்களும் என்ன செய்யுங்க? இதை பார்த்து படிச்சுக்கொள்ளுங்க. 7,000 மோட்டார் வாகனம் 5,500. ரைட். அதே போல என்ன ஒரே டைம்ல பதிஞ்சிடணும். அதுல திரண்ட தேய்வு சம்பந்தமாகவும் இருக்கு. ஆரம்ப திரண்ட தேய்வு சம்பந்தமாக தந்திருக்கா. ஆரம்ப திரண்ட தேய்வு பாருங்க. இருக்கா இல்லையா? எஸ், ஆரம்ப திரண்ட தேய்வு இருக்கு. ஆகவே இயந்திரம் 2,600, மோட்டார் வாகனத்துல 2,000. அப்ப அதையும் என்ன செய்ய போறோம்? நம்ம பதிவு செய்ய போறோம். அதையும் பதிவு செய்யுங்க. 2,600 2,000. 2,600 எங்க பதிவும்? திரண்ட தேய்வு அட்டவணையில் ஆரம்ப மீதியா பதிவும் 2,000. ரைட். யாரும் பதிவு செஞ்சிட்டீங்களா? இதுவும் ரூபாய் 3 சேவலாம். நீங்க விரும்பினா இதையும் என்ன செய்யலாம்? ரூபாய் 3 சேவல் நீங்க என்ன செய்யலாம்? இடத்துக்கே போட்டுக்கொள்ளலாம். நோ ப்ராப்ளம். ரைட். இப்ப அடுத்தது என்ன? செம்மையாக்களுக்கு போறோம். செம்மையாக்களை வாசிங்க. நேரடியாக என்ன செய்யலாண்டு பிள்ளைகள்? தேர்வுக்கு நம்ம டிரெக்டா போகக்கூடாது. ஏனென்றா நிறுவனம் என்ன செஞ்சிருக்கும்டா சொத்துக்களை வாங்கியும் இருக்கும் வித்தும் இருக்கு. ஆகவே அதோட சம்பந்தப்பட்ட ஏதாவது செம்மையாக்கல்கள் கீழுக்கு இருக்காங்கிறது என்ன செய்யணும்? வாசிச்சதுக்கு பிறகுதான் தேர்வு செம்மையாக்களுக்கு வர வேண்டும். ஆகவே என்ன செய்யுங்க? செம்மையாக்களை வாசிங்க. ரைட். செம்மையாக்கள் எல்லாரும் வாசிங்களா? முதலாவது செம்மையாக்கள் வாசிச்சுட்டு ரெண்டாவது செம்மையாக்களை பாருங்க. செம்மையாக்கள் ஒன்று இருக்கு. இயந்திரம் சம்பந்தமான ஒரு விற்பனை ஒன்று இருக்கு. ஆகவே இந்த செம்மையாக்களை வாசிச்சிடுங்க. எல்லாரும் வாசிச்சிட்டீங்களா? வாசிச்சாக்கள் ஓகேன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், செம்மையாக்களை வாசிச்சிட்டீங்களா? ஒரு தரம் விளங்காட்டி ஒன்றுக்கு 2 தரம் வாசிக்கணும். அதான் நம்முடைய அக்கவுண்டிங்ல முக்கியமான விடயம். ஒரு தரத்துல விளங்க ஒரு தரத்துக்கு மேல என்ன செய்யணும்? இன்னொரு தரம், 2வது தரம், 3வது தரம் வாசிக்கும் போது என்ன சொல்லியிருக்காருங்கிறது என்ன செய்யலாம்? நீங்க கிரகித்துக் கொள்ள முடியும். ரைட். ரைட். தேங்க்யூ. ஒரு ஆள் வாசிச்சிட்டீங்க. ரைட். தேங்க்யூ ஃபாத்திமா. ரைட். ஓகே. அடுத்து. ஓகே, அடுத்தாலும் வாசிச்சுட்டாரு. வேற டிலானும் வாசிச்சுட்டாரு. ஓகே. இப்ப என்ன சொல்லப்படுது 2வது செம்மையாக்கல்ல? 2000 2022 ஜூலை 1 2100க்கு கொள்வனவு செய்யப்பட்ட ஒரு இயந்திரம் 2024 ஜனவரியில் 1,800க்கு விற்பனை செய்யப்பட்டது. விற்பனை வருமானம் முழுமையாக இயந்திர கணக்குக்கு செலவு வைக்கப்பட்டது. இயந்திர விற்பனை கணக்குக்கு செலவு வைக்கப்பட்டது. அதை தவிர வேறு எந்த பதிவுகளும் செய்யப்படவில்லை. ஓகே. என்ன செஞ்சிருக்காங்க பிள்ளைகள்? 2022 ஜூலைல ஒரு வாகனம் வாங்கியிருக்காங்க. எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க? இயந்திரம் ஒன்று வாங்கியிருக்காங்க 2,100.
2024 ஜனவரி 1 என்ன செய்றாங்கன்னா 1,800க்கு விற்காங்க. வித்து வந்த லாபத்தை என்ன செய்யல, லாபத்தை பதியல, என்ன செஞ்சிருக்காங்க, வருமானத்தை மட்டும் இயந்திர விற்பனை கணக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒன்றை ஓபன் பண்ணி. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், விற்பனை கணக்குக்கு செலவு வச்சிருக்காங்களா, இயந்திர விற்பனை கணக்குக்கு செலவு வச்சிருக்காங்களா? இயந்திரத்தை விற்பனை செய்த கணக்குன்னு சொல்லி ஒன்று ஓபன் பண்ணி அதுல நான் செலவு வச்சிருக்காங்க. அதை தவிர வேறு எந்த பதிவும் செய்யல என்று சொன்ன என்னடா, வித்தத்த வருமானத்தை இயந்திர விற்பனை கணக்கு செலவு வச்சதை தவிர வேற எதுவுமே செய்யல. பொருள் போனதை பத்தியோ லாபத்தை பத்தியோ வித்தத்தை பத்தியோ எதுவுமே என்ன செய்யல, இவங்க பதியல. அப்ப நாம என்ன செய்யணும், நாம பதிவு செய்ய வேண்டும். அப்ப முதலாவது நமக்கு விளங்கிக் கொள்ளணும், ஒரு பொருளை வித்தால் நாம என்ன செய்யணும், ஒரு பொருளை விற்பனை செய்தால் பிள்ளைகள் எவ்வளவு கிரயமான பொருளை வித்திருக்காரு, 2100 கிரயமான பொருளை வித்திருக்காரு. அப்ப என்ன செய்யணும், வித்தா வித்தத்தோட சம்பந்தப்பட்ட என்ன செய்யணும், சொத்துல இருந்து என்ன செய்யணும், அந்த பெறுமதியை நாம நீக்க வேண்டும். அப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா, வித்த சொத்து இருக்கு தானே, என்னத்தை வித்திருக்கோம், இயந்திரத்தை வித்திருக்கோம். அப்ப இயந்திரத்தை வாங்கியிருக்காரா இல்ல, அப்ப விற்பனை செய்துள்ளார். அப்ப விற்பனை செய்தால் பிரக்கெட் பண்ணணும், என்ன எவ்வளவுக்கு வித்திருக்காரு, என்ன கிரயமான பொருளை வித்திருக்காரு, 2100 கிரயமான பொருளை வித்திருக்காரு. நான் எல்லோ கலர்ல ஹைலைட் பண்றேன் பாருங்க. வித்த என்ன செய்யணும், இயந்திரத்துக்குள்ள விற்பனையில பதியும். ரெண்டாவது என்ன செய்யணும், வித்த இயந்திரத்தோட தொடர்பு பட்ட வித்த திகதி வரைக்குமான தேய்வை நீங்க என்ன செய்யணும், இந்த தேர்ந்த தேய்வு அட்டவணையில் என்ன செய்யணும்டா, அகற்றலுக்கு கீழே பதிவு செய்ய வேண்டும். அதை என்ன செய்யணும், நாம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிற, நாம வாங்கின நாள்ல இருந்து வித்த நாள் வரைக்கும் எவ்வளவு தேர்வு செய்துள்ளார் என்கிறத கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட். மூணாவது என்ன செய்யணும்டா, வித்த இயந்திரம் நம்ம பாவிச்சிருப்போம் தானே பிள்ளை, நாம எப்ப பாவிச்சிருக்கோம், நம்முடைய நிதியாண்ட பாருங்க. நம்முடைய நிதியாண்டு எப்ப முடியுது, எப்ப முடியுது, 2024 மார்ச் 31 முடியுது. எப்ப ஆரம்பிக்குது, 1/4/23 இருந்து 31/3/24. இந்த காலப்பகுதிக்குள்ள எவ்வளவு மாதங்கள் நாம இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி இருக்கோம் என்கிறத கண்டுபிடிச்சு அந்த காலப்பகுதிக்கான தேவை நாம் என்ன செய்யணும் பிள்ளை, அதை என்ன செய்யணும் சொன்னா ஆண்டுக்கான தேவையை நாம் என்ன செய்யணும், நாம பதிய வேண்டும். அது இந்த இயந்திரத்தை மட்டும் இல்ல, இதுவரைக்கும் நிறுவனத்துக்கு இருக்கிற இயந்திரம் எல்லாத்திலையும் பதியும். இந்த நிதியாண்டுக்குள்ள என்னென்ன இயந்திரம் பயன்படுத்தி இருக்கோமோ அந்த இயந்திரத்துல தேவை எல்லாத்தையும் பதியும், அதையும் பதியும். அப்ப வித்த இயந்திரத்தை நாம பயன்படுத்தி தான் இருப்போம். சோ நாம என்ன செய்யணும், அந்த தேவையும் இந்த இடத்துல பதிய வேண்டும். ஆகவே என்ன பிள்ளைகள் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், வித்த இயந்திரத்தை கிரயத்தை பதிஞ்சிட்டீங்க, வித்த இயந்திரத்துல திரண்ட தேவை நாங்க நிற்கணும். அதே நேரம் என்ன செய்யணும், வித்த இயந்திரம் நம்ம பயன்படுத்தி இருந்தா இந்த ஆண்டுல எத்தனை மாதம் பயன்படுத்தி இருக்கோமோ அத்தனை மாதத்துக்குள்ள தேவையும் பதியும். இதான் என்ன நம்முடைய ஸ்டெப்ஸ். ஆகவே நாம் என்ன செய்ய போறோம், நாம கண்டுபிடிக்க போறோம். ஒரு இயந்திரத்தை விற்பனை செய்தால் அதுல இலாபத்தையும் என்ன செய்யணும், நம்ம அடுத்தது கண்டுபிடிக்கணும். இப்ப நாம என்ன செய்ய போறோம் பிள்ளைகள், விற்பனை செய்த இயந்திரத்துல இலாபத்தை கண்டுபிடிக்கிற சம்பந்தமா தான் நம்ம என்ன செய்ய போறோம், நாம பார்க்க போறோம். ஒரு இயந்திரத்தை விற்பனை செய்தால் அந்த இயந்திரத்துல இலாபத்தை எப்படி பிள்ளைகள் கண்டுபிடிக்கிறது, இலாபத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, யாருக்கும் தெரியுமா? இலாபத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, இலாபம் சமன் சமன் அடிப்போமா, இலாபம் சமன் என்ன, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னா, விற்பனை விலையில இருந்து நீங்க என்ன செய்வீங்க, அதுல முன் கொண்டு வந்த பெறுமதியை கழிப்பீங்க, முன் கொண்டு வந்த பெறுமதியை கழிப்பீங்க. கழிச்சா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இலாபம் கிடைக்கும். கழிச்சால் இலாபம் கிடைக்கும். அப்ப முன் கொண்டு வந்த பெறுமதி என்ன, ஓகே, இலாபம் சமன் விற்பனை விலை. முன் கொண்டு வந்த பெறுமதி என்ன, ரைட், அப்ப கண்டுபிடிப்போம். அப்ப முன் கொண்டு வந்த பெறுமதி என்ன சொன்னா அதே மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. முன் கொண்டு வந்த பெறுமதி என்றா வேற ஒன்றும் இல்லை பிள்ளை, முன் கொண்டு வந்த பெறுமதி சமன், முன் கொண்டு வந்த பெறுமதி சமன் அந்த சொத்துல கிரயத்துல இருந்து
அந்த சொத்தை வாங்கின திகதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும், அதாவது என்ன, விற்பனை செய்யற திகதி வரைக்குமான என்ன மொத்த தேய்வுக்கு சொல்ற பேர் என்ன? திரண்ட தேய்வு. திரண்ட தேய்வை நம்ம என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்ப என்ன, முன்கொண்டு வந்த பெறுமதி சமன் கிரயத்திலிருந்து நீங்க என்னத்தை கழிக்கிறீங்க? திரண்ட தேவை கழிக்கணும். இதுக்கு நீங்க என்ன செய்ய தேவையில்லைன்னா போல டி ஃபார்ம் எல்லாம் போட்டு பழக தேவை. இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இலாபத்தை கண்டுபிடிக்கும். அப்ப நமக்கு விற்பனை விலை தெரியுமா இல்லையா புள்ளி? விற்பனை விலை தெரியும், ஒரு கணக்குல தந்திருக்க. இந்த பொருளை என்ன செஞ்சிருக்கோம்? நாங்க எவ்வளவுக்கு வித்திருக்கோம்? இந்த தந்திருக்கார் பாருங்க, செம்மையாக்கல்ல எவ்வளவுக்கு வித்திருக்கார்? 1800 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருக்கார். ஓகே, தெரியும். இந்த பொருள் கிரயம் தெரியுமா இல்லையா? கிரயம் தெரியும், எவ்வளவு? 2100 தந்திருக்கார். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? முன்கொண்டு வந்த பெறுமதியை கண்டுபிடிக்கிறேன்னா கிரயத்திலிருந்து திரண்டு தேவை கழிக்கணும். கிரயம் தெரியுமா? எஸ், கிரயம் தெரியும். அப்ப நாம என்ன செய்யணும் சொன்னா, விற்பனை விலை தெரியும். அப்ப விற்பனை விலை தெரியும் என்ன செய்யணும்? விற்பனை விலை எவ்வளவு? 1800 ரூபா. அதுல இருந்து முன்கொண்டு வந்த பெறுமதியை கழிக்க போறீங்க. அதை என்ன செய்யும்? கழிக்கக்குள்ள பார்ப்போம். அப்ப கழிக்கக்குள்ள என்ன செய்யும்? அதை கண்டுபிடிப்போம். ரைட். கழிக்கும் போது என்ன செய்யும்? நம்ம கண்டுபிடிப்போம். ரைட். கிரயம் தெரியும் தானே? எஸ், கிரயம் தெரியும். கிரயம் எவ்வளவு புள்ளே? கிரயம் எவ்வளவு? 2100 ரூபா. அதுல இருந்து என்ன கழிக்க போறோம்? திரண்ட தேவை கழிக்க போறோம். திரண்ட தேவை தெரியுமா? திரண்ட தேவை தெரியாது. திரண்ட தேவை எப்படி கண்டுபிடிக்க போறோம்? சொத்தை வாங்கின திகதியிலிருந்து பயன்படுத்தின திகதி வரைக்கும் பார்க்கணும், இறுதி திகதி வரைக்கும். அப்ப சொத்தை வாங்கியிருக்காம இப்ப கணக்குல தர மாட்டேன், டேட் மேடம் தருவேன். 2022 ஜூலை வாங்கியிருக்க. அப்ப நாம என்ன செய்யணும் பிள்ளைகள்? 2022 ஜூலைல இருந்து எப்ப வித்திரிக்கார்? நல்லா கவனிச்சுக்கணும். இந்த ரெண்டு டேட்டையும் அண்டர்லைன் பண்ணிக்கணும். ரெண்டு டேட்டையும் அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஜூலை 1 தேதி வாங்கியிருக்கார். வித்திரிக்கார் எப்ப? வித்திரிக்கார் எப்ப பிள்ளைகள்? வித்திரிக்கார் ஜனவரி 1 தேதி என்ன செஞ்சிருக்காரு? வித்திரிக்காரு 2024. அப்ப எத்தனை வருடங்கள் வாங்கி பயன்படுத்திருக்காருன்னு என்ன செய்யும்? நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறேன்? எப்படி கண்டுபிடிக்கிறேன்? நம்ம ஆரம்பத்துல இருந்து ஸ்காலர்ஷிப் படிச்ச காலத்துல இருந்து நம்ம பார்த்து வரோம். 2022 7ஆம் மாசம் எத்தனையாம் திகதி? 1 தேதி வாங்கியிருக்காரு. 7ஆம் மாதம் 1 தேதி என்ன செஞ்சிருக்காரு? இவரு வாங்கின டேட். சரியான புள்ளி. இப்ப வித்திரிக்கார் என்ன டேட்ல? 2024 ஜனவரி 1 என்ன செஞ்சிருக்காரு? வித்திரிக்கார். அப்ப ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? கண்டுபிடிக்கணும். இடைப்பட்ட காலப்பகுதியை கண்டுபிடிக்கிறேன்னு என்ன செய்யணும்? வித்த டேட்ல இருந்து வாங்கின டேட் என்ன செய்யணும்? வித்த டேட் இந்த இருக்குண்டா, வித்த டேட்ல இருந்து வாங்கின டேட்டை கழிக்கும். கழிச்சா என்ன வரும் புள்ளி? என்ன? நல்லா கவனிங்க. ஒன்றுல இருந்து ஒன்று போனா என்ன? சைபர். ஓகே. ஒன்பதுல இருந்து 7 போமா, பின்னிக்கு இருந்து தான் ஆண்ட கழிச்சு வரணும். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ல படிச்ச விஷயங்கள். நம்ம உங்களை திருப்பி சொல்றேன் நான். வித்த டேட்ல இருந்து வாங்கின டேட்டை கழிக்கும். இந்த 1 இருந்து 1 போனா என்ன? 0. இந்த 1 இருந்து 7 போகுமா? 1 இருந்து 7 போவா. அப்ப கடன் வாங்க வேண்டும். அப்ப கடன் வாங்குறேன்னு என்ன புள்ளி? இந்த 24 இருந்து இந்த 4 இருந்து ஒன்றா கடன் வாங்கணும். அப்போ ஒன்று கடன் வாங்குறோம்டா, அது எத்தனை மாதங்களுக்கு சமன்? 12 மாதம். அப்ப 12 மாத கடன் வாங்கின என்னையா மாறும்? இது 13ஆக மாறும். அப்ப 13ல இருந்து 7 போனா என்ன புள்ளி? 6. 13ல 7 போனா 6. அப்ப இங்க எத்தனை இருக்கு? 24ல இருந்து 1 குறைஞ்சா 3 இருக்கும். அப்ப 3ல இருந்து 2 போனா என்ன? 1. அப்ப ஒரு வருடமும் 6 மாதமும் என்ன செய்யப்படுது பிள்ளை? இந்த இயந்திரத்தை நாம பயன்படுத்தியிருக்கோம். ஒரு வருடமும் 6 மாதமும் பயன்படுத்தியிருக்கோம். சரியா? இது எல்லாருக்கும் கிளியரா பிள்ளைகள்? கழிச்சு செட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணுங்க. இது சின்ன விஷயம், ஸ்காலர்ஷிப் பிள்ளை எல்லாம் செய்யுது. அப்ப ஒரு வருடமும் 6 மாதம் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி போட்டு தான் வித்திரிக்கும். அப்ப திரண்ட தேவை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? நாம் கண்டுபிடிக்கலாம். திரண்ட தேய்வு, திரண்ட தேவை கண்டுபிடிக்கலாம். திரண்ட தேவை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இயந்திரத்துக்கான கிரயம் நமக்கு தெரியும், 2100 சொன்னா. இப்ப தேய்வு சமன் என்ன? அந்த கிரயம் என்ன செய்ய போறோம்? அந்த பயன்பாடு ஆயுட்காலத்தால பிரிக்க போறோம். இந்த இளைவு பெறுமதி எதுவுமே தரல தானே. தராட்டி அந்த கிரயத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? பயன்பாடு ஆயுட்காலத்தால பிரிக்க போறோம்.
அப்படித்தான் தேவை பார்க்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கிரயம், கிரயத்தை நம்ம என்ன செய்ய போறோம் பிள்ளை? இதுல என்ன செய்யப்படும்னா பயன்பாடு ஆயுட்காலம். இது ஆல்ரெடி தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு ரிவிஷனுக்காக வேண்டி சொல்றேன். பயன்பாடு ஆயுட்காலம், பயன்பாடு ஆயுட்காலம் பிரிக்கப்படும். இது தமிழ் ஃபோன்ல டைப் பண்ற தலைப்புல சில அந்த சிம்போல்ஸ் எல்லாம் மாறும். அப்ப நம்ம மாத்தி மாத்தி தான் பார்க்கோம். கிரயத்தை பயன்பாடு ஆயுட்காலத்துல பிரிக்கப்படும். அப்ப கிரயம் நமக்கு தெரியும், பயன்பாடு ஆயுட்காலம் தந்திருக்காரா? எஸ், பயன்பாடு ஆயுட்காலம் தந்திருக்காரு. எங்க தந்திருக்காரு? இந்த இயந்திரம் தந்திருக்காரு 5 ஆண்டுகள். அப்ப நாம என்ன செய்ய போறோம்? உடனடியாக பிரிக்கிறது. பிரிச்சு நாம என்ன செய்ய போறோம்? ஒரு வருடத்துக்கான தேவை கண்டு, ஒரு வருடமும் 6 மாதத்துக்குமான தேவைகள் ஒன்று கண்டுபிடிச்சோம்னா திரண்ட தேவை வந்து ரெண்டு தேவை நமக்கு வந்து. அப்ப கண்டுபிடிங்க ஆகும். கிரயம் எவ்வளவு? 2100. இயந்திரத்துக்கான பயன்பாடு ஆயுட்காலம் 5 வருடம். அப்ப பிரிச்சீங்கன்னா என்ன வரும்? 2100 5ஆல பிரிச்சா பிரிங்க. செக் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் கால்குலேட்டர்ல பிரிக்கும். 2100 பிரித்தல் 5. எஸ், உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்ட். ரைட், ஃபாத்திமாவோட ஆன்சர்ஸ் கரெக்ட். 420. இது எத்தனை வருஷத்துக்குரிய தேய்வு? ஒரு வருடத்துக்குரிய தேய்வு. அப்ப 420ங்கிறது ஒரு வருடத்துக்கான தேய்வு. ஒரு வருடத்துக்கான. நமக்கு தேவை என்ன பிள்ளை? ஒரு வருடத்துக்கும் 6 மாதத்துக்குமான தேவை என்ன செய்யணும்? ஒரு வருடமும் 6 மாதம் எத்தனை பேருக்கும்? 1.5 பெருக்கலாம். 1.5 வருஷம் தானே பிள்ளை? 1.5 வருஷம். இதுல 6 மாதத்துக்கான தேவை எவ்வளவு வரும்? 420 2ஆல பிரிச்சு 6 மாதத்துக்கான தேவை. நமக்கு தேவை என்ன? 1.5 வருடங்களுக்கான தேவை. அப்ப நாம 420 நாம என்ன செய்ய போறோம்னா, ரூபாய் 3 கழிச்சிருக்கியா மறந்துடாய். நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, 420 1.5 வருடங்களால பெருக்க போறோம். பெருக்கி நம்ம என்ன வரும் பிள்ளை? 420 1.5 630 வரும். 1.5 வருடங்களுக்கான தேய்வு 630. இந்த 630 தான் என்ன? நம்மளோட திரண்ட தேய்வு. அப்ப நாம என்ன செய்ய போறோம்? 2100ல இருந்து என்ன செய்ய போறோம்? 630 நாம் என்ன செய்ய போறோம்? கழிக்க போறோம். கழிச்சா என்ன கிடைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு? முன்கொண்டு வந்த பெறுமதி கிடைக்கும். அப்ப 2100ல இருந்து 630 கழிச்சா என்ன வரும்? 1470 தான் உங்களோட கையில இருக்கிற இந்த இயந்திரத்துல பெறுமதி. அந்த இயந்திரத்தை என்ன செய்ய போறீங்க? நீங்க விக்கிறீங்க. எவ்வளவுக்கு விக்கிறீங்க? 1470 பெறுமதியான இயந்திரத்தை எவ்வளவுக்கு விக்கிறீங்க பிள்ளை? விற்பனை விலை 1800க்கு விக்கிறீங்க. இப்ப லாபமா நட்டமா? என்ன வரும்? 1800ல இருந்து 1470 போனா உங்களுக்கு லாபம் கிடைக்குமா நட்டம் கிடைக்குமான்னு வரும். என்ன வரும்? 330. 330ங்கிறது என்னன்னு சொன்னா உங்களுக்கு இது ப்ராஃபிட். இப்ப பிள்ளைகள் பாருங்க, நாம ஃபெஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? இலாபத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். இலாபத்தை கண்டுபிடிக்கக்குள்ளே நமக்கு திரண்ட தேவை வந்துட்டு. இந்த சொத்து வாங்கின நாள்ல இருந்து வித்த நாள் வரைக்குமான திரண்ட தேவை நமக்கு வந்துச்சு. சரிதானே? இப்ப சொல்லுங்க, இது எல்லாருக்கும் கிளியரா? எனக்கு செட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணோம். பாத்திமாக்கு கிளியரா? நுஹா கிளியரா? திலான் கிளியரா? சஹலா கிளியரா? அதர்ஸ் மத்தாக்கள் இருக்கிறீங்க. அதர்ஸ் எல்லாருக்கும் கிளியரா பிள்ளைகள் செட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. நாம ரிவிஷன் இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. நான் இல்லாட்டி ஸ்பீடா நான் விட செய்யறது முக்கியம் இல்லை. உங்களுக்கு இன்னும் ரிவிஷன் மாதிரி ஞாபகம் வரணும், அதுக்காக வேண்டிதான். ரைட், ஓகே, தேங்க்யூ வெரி மச். உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்ட். ஓகே, இப்ப நாம இதை எப்படி பதியுது? இந்த 330 இலாபத்தை கண்டோம் என்று சொன்னா பிள்ளைகள், நாம் என்ன செய்வோம் என்று சொன்னா, உடனடியாக நாம் என்ன செய்வோம்? இலாபத்தை என்ன செய்வோம் என்று சொன்னா, ஏனைய வருமானத்துக்கு என்ன செய்வோம்? பதிவு செய்வோம். வருமான கூட்டுல இயந்திர விற்பனை இலாபம், இயந்திர விற்பனை இலாபம் கண்டுபிடிக்கிறேன் தானே. 330 முடிஞ்சு. அடுத்த என்னடி? இந்த சொத்தை நாம வித்திரிக்கோம். எவ்வளவு பெறுமதியான சொத்தை வித்திரிக்கோம்? 2100 கிரயத்தை வித்திரிக்கோம். அப்ப நாம என்ன செய்யறோம்? கிரைய அட்டவணையில 2100 கழிச்சிட்டோம். ஓகே,
இப்ப திரண்டு தேய்வை நாம் என்ன செய்யணும்? இந்த 2100 சம்பந்தப்பட்ட திரண்டு தேய்வை நீக்கணும். எவ்வளவு திரண்ட தேய்வு கண்டுபிடிச்சிருக்கோம்? எவ்வளவு புள்ளி? எவ்வளவு? இந்த 630. அப்ப நாம என்ன செய்யணும் பிள்ளைகள்? இந்த மஞ்சள் பாக்ஸ்ல என்ன செய்யணும்? இயந்திரத்துக்கு கீழே ஆற்றலுக்கு நேரம் என்ன செய்யணும்? -630 பிரக்கெட் பண்ணி காட்டலாம். 630 கழிக்கும். கழிச்சிட்டீங்களா? கழிச்சீங்கன்னா விடுச்சு. இப்ப இயந்திரத்தை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? வித்தத்தோட சம்பந்தப்பட்டதை நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்க. இது முடிச்சு. இப்ப விற்பனை முடிச்சு, 2வது முடிச்சு. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? எகெயின் யூ ஆர் கமிங் டு என்ன? முதலாசம்மையாக்கல். நீங்க முதலாசம்மையாக்கலுக்கு வாங்க. 2வது முடிச்சிட்டீங்க. எந்திர விற்பனை கணக்குக்கு தானே மாத்திருக்காரு. சாதாரண விற்பனை கணக்குன்னா என்ன செய்யணும் பிள்ளைகள்? சும்மா விற்பனை கணக்குன்னு தந்திருந்தாரண்டா, வருமான கூட்டில் இருக்கிற விற்பனையில இருந்து என்ன செய்யணும்? அந்த விற்பனை பெறுமதி இந்த 1800 என்ன செய்யணும்? கழிச்சு காட்டும். இது இயந்திர விற்பனை என்று சொன்னதால பரிச்சயம் இதுல இயந்திர விற்பனை தனியறிக்கி நம்ம என்ன செய்யலாம்? அது ஆட்டோமேட்டிக்கா நோ ப்ராப்ளம், அப்படியே நீங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்ப என்ன செய்யணும்? முதலாசம்மையாக்களுக்கு வா. என்ன செய்ய போறீங்க? தேய்வு பார்க்க போறீங்க. இதுல நல்லா கவனிச்சுக்கணும். ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. வித்த சொத்துற தேய்வும் இருக்கி, விற்காம இது வரைக்கும் இருக்கிற சொத்துக்கள் தேவையும் இருக்கு. ரெண்டு வகையான விஷயம். விற்பனை செய்த சொத்து, விற்பனை செய்யப்படாத சொத்து. அப்ப ரெண்டையும் என்ன செய்யணும்? ரெண்டா பிரிச்சு தான் என்ன செய்யணும்டா பிள்ளை? நாம தேவை பார்க்கும். இப்போ மோட்டார் வாகனத்தில் இது வரைக்கும் எதுவும் வித்திருக்காரா? இல்லை. அப்ப என்ன செய்யணும்? ஒட்டுமொத்த மோட்டார் வாகனத்தையும் நாலால பிரிச்சோம்னா என்ன வரும்? மோட்டார் வாகனத்துக்கான தேவை வரும். ஆண்டுக்கான தேவை வரும். இயந்திரத்தை பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. 5 வருஷம் தேவை. ஆனா இயந்திரத்துக்குள்ள என்ன ரெண்டு விஷயம் இருக்கு. இயந்திரம் இந்த 7000 இயந்திரம் இருந்தா, இந்த 7000த்துக்குள்ள பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ரெண்டு விஷயம் இருக்கு. என்ன? விற்பனை செய்த இயந்திரம் 2100 இருக்கு. விற்பனை செய்த இயந்திரம் 2100. விற்பனை செய்யப்படாத இயந்திரம் என்ன? பேலன்ஸ் இருக்கு. அப்ப விற்பனை செய்தது 2100 வித்துட்டோம்டா, விற்பனை செய்யாமலுக்கு எவ்வளவு வச்சிருக்கோம்? எவ்வளவு வச்சிருக்கோம் விற்பனை செய்யாமலுக்கு? 7000 2100 போனா எவ்வளவு வரும்? 2000, 5000, 5000, 4900 இருக்கு. அப்ப என்ன செய்யணும் பிள்ளை? விற்பனை செய்யாத நாம் என்ன செய்யணும்? ரெண்டையும் வேற வேற கண்டுபிடிக்கணும். எவ்வளவுங்க நான் மார்க் பண்ணிக்கிறது ரெட்டா? இதே போல உங்களுக்கு ஐடியா வரணும், அதுக்காக வேண்டித்தான். அப்ப நாம என்ன செய்ய போறோம்? இப்ப தேவை கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாம என்ன செய்ய போறோம்? இயந்திரத்தை தேவையை கண்டுபிடிப்போம். இயந்திரத்தில் சேவை எப்படி கண்டுபிடிக்கும் பிள்ளை? இயந்திரம் 7000 இருக்கு, 2100 வித்துட்டோம். வித்தா என்னன்னு சொன்னா, அந்த வித்த இயந்திரம் என்ன செஞ்சிருக்கு? 9 மாதம் நம்மளுக்கு இருந்திருக்கு. நான் எப்படி 9 மாதம் என்று சொல்றேன்? ரைட், நல்லா கவனிங்க. நம்முடைய நிதியாண்டு எப்ப ஆரம்பிக்குது பிள்ளைகள்? 1 ஏப்ரல் 2023 ஆரம்பிக்குது. எப்ப முடியுது? 31 மார்ச் 2024 முடியுது. அப்ப எத்தனை மாதம்? 12 மாதங்கள் இருக்குது. 12 மாதம். 12 மாதங்களை கொண்டதுதான் நிதியாண்டு. சரி, இப்ப பாருங்க. இந்த இயந்திரத்தை நாம் என்ன செஞ்சிருக்கோம்? 1/4/2023 நம்முடைய கம்பெனியில இருக்கா இல்லையா? எஸ், இருக்கு. எப்ப வித்திரிக்கும்? எப்ப வித்திரிக்கோம்டா, கணக்க நல்லா வாய்ச்சு பாருங்க. வித்த டேட் இருக்கு. எப்ப வித்திருக்கும்? ஜனவரி 1, 2024 வித்திருக்கேன். ஜனவரி 1 வரைக்கும், புது வருஷம் ஸ்டார்ட் ஆகும் வரைக்கும் என்ன செய்யுது பிள்ளை? நியூ இயர் வரும் வரைக்கும் நம்முடைய இயந்திரம் நம்முடைய கையில இருக்கு, நம்முடைய கம்பெனிக்குள்ளான் இருக்கு. அப்ப என்ன? அது வரைக்கும் தேவை செஞ்சது என்ன? பயன்படுத்திருப்போமா இல்லையா? பயன்படுத்திருப்போம். அப்ப அது வரைக்குமான தேவை யாருக்குரிய தேவை? கம்பெனிக்குரிய தேவை. அப்ப பாருங்க. அப்ப 1/4/2023 இருந்து, 1 ஏப்ரல் 2023 இருந்து 1 ஜனவரி 2024 வரைக்கும் நம்ம நிறுவனத்துக்கு இருந்திருக்கா இல்லையா இந்த இயந்திரம்? ஏப்ரல் எண்ணி பாருங்க. ஹைல ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். எத்தனை மாதம்? இடைப்பட்டதை பாத்தீங்கன்னு சொன்னா 9 மாதங்கள் என்ன செஞ்சிருக்கோம்? அந்த 2100 பெறுமதியான இயந்திரத்தை என்ன செஞ்சிருக்கோம்? நாம பாவிச்சிருக்கோம். 2100 பெறுமதியான இயந்திரத்தை எத்தனை நாளை பாவிச்சிருக்கோம்? 9 மாதங்களுக்கு பாவிச்சிருக்கோம். அப்ப பேலன்ஸ் 4900 என்ன செஞ்சிருக்கோம்? அது நிதியாண்டு ஃபுல்லா பயன்படுத்திருக்கோம் பிள்ளை. பேலன்ஸ் என்ன செஞ்சிருக்கோம்? 4900 நிதியாண்டு ஃபுல்லா பயன்படுத்திருக்கேன். ரெண்டையும் கூட்டினா என்ன? ரெண்டையும் கூட்டினா 7000 பேர். அப்ப நாம என்ன செய்ய போறோம்? இப்ப தேய்வு பார்க்க போறோம்.
தேவை என்ன செய்ய போறோம்? முதலாவது 2100க்கு பார்க்க போறோம். 2100க்கான தேவை என்ன பிள்ளை? இதுல பயன்பாடு ஆயுட்காலம் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்ததான் எத்தனை வருஷம்? 5 வருஷம். அப்ப அஞ்சால பிரிக்கும். அஞ்சால பிரிச்சோம்னு சொன்னா என்ன வரும்? ஆன்சர் அனுப்புங்க. 2100 அஞ்சால பிரிக்கும். கால்குலேட்டர் இல்லாம எக்ஸாமும் போயிடக்கூடாது. 2100 என்ன செய்ய போறோம்? அஞ்சால பிரிச்சோம்னு சொன்னா 420 வரும். 420. இது 420 எத்தனை மாதங்களுக்கான தேவை பிள்ளைகள்? 12 மாதங்களுக்கான தேவை. அப்ப என்ன செய்ய போறோம்? 12ஆல பிரிக்கும். 12ஆல பிரிச்சு நாம என்ன செய்ய போறோம்? நமக்கு எத்தனை மாதத்துக்குரிய தேவை? எத்தனை மாதத்துக்கு தேவை பிள்ளைகள்? 9 மாதங்களுக்கான தேவை தானே நமக்கு தேவை. அப்ப 12ஆல பிரிச்சு தர என்னத்தால பெருக்க போறோம்? 9 மாதங்களால பெருக்க போறோம். நான் உங்களுக்கு மாதங்கள்ங்கிறது என்ன செய்யறேன்? மந்த்ஸ் போட்டு காட்டுறேன். 12ஆல பிரிச்சு 9ஆல பெருக்கணும்னா என்ன வரும்? இந்த 2100க்கான தேவை வரும். அப்ப எவ்வளவு வரும் பிள்ளை? 420 12ஆல பிரிக்கும். 420 பிரித்தல் 12 தர 9. 315 ரூபா என்ன செஞ்சிருக்கு? இந்த வருஷத்துக்கு நமக்கு தேஞ்சிருக்கு. ரைட், நான் கிரீன் கலர்ல ஹைலைட். இது வித்த சொத்துக்கான தேய்வு. வித்த சொத்து நம்ம நிதியாண்டுக்குள்ள இருந்ததுக்கான தேய்வு. அப்ப பேலன்ஸ் என்ன? 7000 2100 போன எவ்வளவு இருக்கு? 4900 இருக்கு. அப்ப 4900 என்ன? ஏதும் வித்திரிக்கமா? புதுசா எதுவும் சொத்து வாங்கியிருக்கமா இடையில? இல்ல, உங்களுக்கு வாங்கின சொத்து வரலாம். வித்த சொத்து போன என்ன? புதுசா ஒரு சொத்து வாங்கியிருந்தா ஆனா வாங்கினத்திலிருந்து நிதியாண்டு முடியிற வரைக்கும் எத்தனை மாதம் பாவிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லணும். நம்ம கண்டுபிடிக்கும். அப்ப அதே ஒரு ஐடியாவோட உங்களுக்கு பழைய பாசிபிள் செஞ்சிருக்கு. இப்ப 4900 வருஷம் ஃபுல்லா இருந்திருக்கா இல்லையா பிள்ளை நம்ம கம்பெனிக்குள்ள? ஒரு வருடம் ஃபுல்லா இருந்திருக்கு. அப்ப நாம என்ன செய்ய போறோம்? 4900 அஞ்சால பிரிச்சோம்னா என்ன வரும்? 4900 பிரித்தல் 5 வருடங்களால பிரிச்சீங்கன்னு சொன்னா என்ன வரும்? 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் பிரிச்சீங்கன்னா என்ன வரும்? ஒரு வருடத்திற்கான தேய் வரும். கண்டுபிடிங்க ஒரு வருடத்துக்கான தேவை. 4900 பிரித்தல் 5 என்ன வரும்? 980. அப்ப என்ன? 980 வரும். அப்ப இதுதான் என்ன? நாம பார்க்கிற இயந்திரத்துக்கான என்ன பிள்ளை? இயந்திரத்துக்கான தேய்வு. இயந்திரத்துக்கான தேய்வு. இயந்திரத்துக்கான தேய்வு. இதை எங்க செய்யற? சும்மா இங்க ரஃப் பேப்பர்ல செய்யறியா? ரஃப் பேப்பர்ல எல்லாம் செய்யறதில்ல பிள்ளை. நம்ம வருமான கூற்று 5 இந்த இந்த குறிப்புகள் உரிமை மாற்ற கூட்டலாம் அடிச்சதுக்கு பிறகு அடுத்த பேஜ் இருக்குதானே? அடுத்த பேஜ்ல சும்மா என்ன செய்யறேன்? சும்மா செஞ்சு வாரு. தேய்வு என்று தலையங்கத்தை போடுறேன், அல்லது விற்பனை என்று தலையங்கத்தை போட்டு சும்மா ஒர்க்கிங் என்று செஞ்சு வாரு. இடைவெளி விட்டு செஞ்சு வாரு. அப்ப என்ன? ரெண்டு தேவையும் செஞ்சுட்டோம். ரெண்டையும் கிரீனால பண்ணிட்டு பாருங்க. இது ரெண்டும் என்ன? இயந்திரத்துக்கான தேவை. இது வித்த சொத்து 9 மாதத்துக்கான தேவை. இது வித்தது போக பேலன்ஸ் ஃபுல்லா 12 மாதம் நிறுவனத்துக்கு இருந்திருக்கு. அதுக்குரிய தேவை. இப்ப ரெண்டையும் கூட்டி நம்ம என்ன வரும்? 315 சார் 980 சமன் என்ன? 1295. அப்ப 1295 தானே என்ன? இந்த வருஷத்துக்குள்ள நமக்குரிய உண்மையான தேவு. அப்ப என்ன செய்யணும் சொன்னா 1295 நம்ம என்ன செய்யணும்? திரண்ட தேர்வு அட்டவணையில ஆண்டுக்கான தேர்வுகள் என்ன செய்யணும்? பதிவு செய்ய வேண்டும். இது பிள்ளைகள் உங்களுக்கு கிளியரா? எனக்கு உடனே சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா? வேல் எழுதின பிள்ளைகள் நோ ப்ராப்ளம்ஸ். நீங்க இதை விட பெரிய கணக்கெல்லாம் செஞ்சிருப்பீங்க. லெவல் 1 செஞ்சு போட்டு லெவல் 2க்கு வாரீங்களே ஏழு படிக்கும்போது அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கொள்ளும். ரைட், எல்லாருக்கும் கிளியரா பிள்ளைகள்? செட் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க. கிளியரா? பாத்திமா, நுஹா, டிலான் எல்லாருக்கும் கிளியரா? ரைட், ஓகே. நான் கிளியர் எடுத்துக்கொள்றேன்னா இந்த வீடியோ பார்த்தாலும் வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யுங்க? கட்டாயம் இதை கொஞ்சம் என்ன செய்யுங்க? புஷ் பண்ணி ஸ்லோவா என்ன செய்யுங்க? பார்த்துக்கொள்ளுங்க. அவரத்தை ஸ்லோவா சொல்றேன்னு நினைச்சுக்கொள்ள வேணா, நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மட்டும் சொல்லுங்க. ஒரு ரிவிஷன், ஒரு கணக்கை பார்த்தா மற்ற ஞாபகம் வந்து அதுக்காண்டி இது முடிச்சிட்டோம் இயந்திரத்தை. அடுத்து நாம என்ன செய்ய போறோம்? மோட்டார் வாகனத்துக்கு ஒரு தேவை பார்க்க போறோம். மோட்டார் வாகனத்துல கிரயம் எவ்வளவு? 5500.
இப்ப 5500. 5500 எத்தனை வருடங்கள் இதுல பயன்பாடு ஆயுட்காலம் கேள்வியில தந்திருக்காங்க பாருங்க. கேள்வியில தந்திருக்காங்க 4 ஆண்டுன்னு தந்திருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்? 4ஆல பிரிக்க வேண்டும். அப்ப 4 ஆண்டுகள் என்று சொன்னா நீங்க என்ன செய்யுங்க? அதை 4ஆல பிரிங்க. 5500 பிரித்தல் 4 வருஷம். 4 வருடம் நீங்க இயர்ஸ் எல்லாம் போட தேவை 4 பிரிச்சா போதும். 4 வருஷம் அது பிரிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? 1375. அப்ப இதான் என்ன உங்களுக்குரிய 1375 தான் என்ன வரும்? 1375 தான் மோட்டார் வாகனத்துக்கான தேய்வு. அப்ப என்ன செய்யணும்? அதை நீங்க என்ன செய்யணும்னா ஆண்டுக்கான தேவையில் என்ன செய்யணும்? கிரை அட்டவணையில, சாரி, திரண்டு தேவை அட்டவணையில மோட்டார் வாகனத்துக்கு என்ன செய்யணும்? ஆண்டுக்கான தேவை 1375 போடும். ரைட். இத போட்டதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்யணும்னா பிள்ளைகள், இது எதோட சம்பந்தப்பட்ட செலவு? இயந்திரத்தில தேய்வுங்கிறது என்ன? நிர்வாகத்தோட சம்பந்தப்பட்ட செலவு. அப்ப நாம என்ன செய்யணும்? இயந்திர தேய்வு என்ன செய்யணும்? நிர்வாக செலவுக்கு கீழே இயந்திர தேய்வு. சும்மா அப்படியே போட்டு வச்சு போட்டிருக்கலாமா நாம? அது என்ன கேட்டகரி என்ன செய்யணும்? இயந்திர தேய்வு என்ன செய்யணும்? பதிவு செய்யணும். இங்க மோட்டார் வாகன தேவை என்ன செய்யணும்? பதிவு செய்யணும். விநியோக செலவு கீழே. ஏன் மோட்டார் வாகன விநியோகத்துக்கு தானே பயன்படுற பிள்ளைகள். அப்ப விநியோக செலவுகளை போடணும். மோட்டார் வாகன தேய்வு. வாகன தேய்வு. ரைட். அப்ப இயந்திர தேவை எவ்வளவு வந்திருக்கு நமக்கு? 1295. இது என்ன? 1375. 1375. ரைட். இந்த ரெண்டு செம்மையாகலையும் முடிச்சிட்டோம். அடுத்த செம்மையாகலாம் என்ன செய்யணும்? அடுத்த செம்மையாகலாம் குயிக்கா செய்யலாம். அது அவங்க லேசா செய்யக்கூடிய செம்மையாக அடுத்த இந்த இருக்கு பாருங்க. மூணாவது செம்மையாக்கள் 2024 மார்ச் 31 கணக்கேடுகளில் கீழ்வரும் செலவீனங்கள் கணக்கில் கொள்ளப்படவில்லை. கவனத்தில் கொள்ள என்னன்னா இதை கணக்கெடுக்காம தான் என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க பரிசு தயாரிச்சிருக்காங்க, கணக்கு செஞ்சிருக்காங்க. முன்னரே செலுத்தப்பட்ட வாடகை. அப்ப முன்னரே செலுத்தப்பட்ட வாடகை என்னென்ன? முற்பணமாக செலுத்தப்பட்ட வாடகை. அடுத்த வருஷத்துக்குரிய வாடகை இந்த வருஷம் செலுத்திருக்காங்க. அடுத்த வருஷம் என்ன செய்யல இவங்க கணக்கெடுக்காம இந்த வருஷத்துக்குரிய வாடகை என்ன செஞ்சிருக்காங்க? இவங்க பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. இதை கணக்கெடுக்கல, அட்வான்ஸ் சொல்லி. ஆகவே அடுத்த வருஷத்துக்குரிய வாடகை பிள்ளைகள் இந்த வருஷம் கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க வர பரீட்சை மீதி செய்யும் போது என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா சும்மா வாடகை என்ன செஞ்சிருக்காங்க? இந்த வருஷத்துக்குரிய வாடகை மாதிரி என்ன செஞ்சிருக்காங்கன்னா பதிஞ்சிருக்காங்க இதுக்குள்ள இருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? அடுத்த வருஷத்துக்குரிய வாடகை இந்த வருஷம் செலவா காட்டலாமா? அது அடுத்த வருஷம் தான் காட்டணும். அப்ப நாம என்ன செய்யணும்? அதை என்ன செய்யணும்டா இதுக்கு இருந்து நீக்க வேண்டும். நீக்கி நம்ம சொத்தாக பதிவு செய்ய வேண்டும். அதெல்லாம் படிச்சுட்டோம் ஆல்ரெடி. அடுத்து என்ன செஞ்சிருக்காங்க? 2024 மார்ச் 31 முடிவடைந்த ஆண்டுக்கான கணக்காய் கட்டணம் 80,000. அப்ப என்ன? கணக்காய் கட்டணம் 80,000 ரூபாய் என்ன செய்யல இவங்க கணக்கிற்கொள்ளல. என்ன பிள்ளைகள் கட்டணம் பண்ண கொடுப்பணும் என்ன செய்யல இவங்க கொடுக்கல. கொடுக்காட்டி என்ன செய்யணும் பிள்ளைகள்? அதை இதுக்குள்ள போட்டிருக்காங்களா? போட்டிருக்க மாட்டாங்க வரிச்சை மீதிக்குள்ள. அப்ப நாம என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டியது என்று பதிவு. அப்ப நாம என்ன செய்யணும்? அதுக்கு எப்படி ஸ்டெப் பதிவுன்னு சொன்னா என்ன செலவு சொல்லியிருக்காங்க? வாடகை. அந்த வாடகை எதோட சம்பந்தப்பட்ட செலவு பிள்ளைகள்? நிர்வாக செலவு. அப்ப நாம என்ன செய்யணும்? வாடகையை நிர்வாக செலவுல என்ன செய்யணும்? உடனடியாக பதிவு செய்யணும். வாடகை நிர்வாக செலவுல பாத்தீங்கன்னு சொன்னா வாடகை பதிஞ்சாச்சு. ஒரு பிரக்கெட் ஒன்று போட்டுக்கோ, செம்மையாக பதியப்போம். இப்ப அடுத்து என்ன செய்ய போறீங்க? இப்ப வாடகை பரீட்சை மீதியில் எவ்வளவு பிள்ளைகள் இருக்கு? பரீட்சை மீதியில பாருங்க எவ்வளவு இருக்கு. வாடகை வாடகை அப்படியே இங்க பார்த்து வாங்க. ரைட். இந்த இருக்கு. வாடகை எவ்வளவு இருக்கு? வாடகை எவ்வளவு இருக்கு? 1170. அது என்ன செய்யணும் பிள்ளைகள்? அதே போல நீங்க என்ன செய்யணும் சொன்னா பதிவு செய்ய வேணும் 1170. அப்ப என்ன? 1170 பதினஞ்சு. இப்ப நம்மட செம்மையாக்கள் என்ன? செம்மையாக்கள் என்ன சொல்லப்படுது? இந்த 1170க்குள்ள அடுத்த வருடத்துக்கான வாடகை எவ்வளவு இருக்கு? 90 இருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்டா இதுக்கு சொல்ற முற்பண செம்மையாக்கள்
முற்பட செம்மையாக்கள் வந்த என்ன செய்யணும் பிள்ளைகள், அந்த உரிய செலவுல இருந்து இந்த 90 கழிக்கும். முற்பண வாடகை, முற்பணம், இது நீங்க எழுத தேவையில்ல, முற்பணம் நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக எழுதி கொடுக்கும். இந்த முற்பணத்தை கழிச்சீங்கன்னு சொன்னா, இந்த முற்பணமாக கொடுத்ததை நீங்க இங்க கழிச்சு எங்க கொண்டு வந்து போடணும் இந்த 90? ரெண்டு செம்மையாக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மேலதிக தகவல் இருக்கிற விடயங்கள் எல்லாத்துக்கும் ரெண்டு பதிவு. வருமான கூட்டிலையும் வரும், ஐந்தொகையிலையும் வரும். இந்த இருக்கிற ஐந்தொகையிலையும் வரும், வருமான கூட்டிலையும் வரும். அதுல தெளிவறிக்கும் நாம். அப்ப வருமான கூட்டில் நாம் என்ன செய்வோம், இங்க 90 கழிச்சு இங்க அடுத்த வருஷத்துக்குரிய வாடகை என்ன பிள்ளை நமக்கு சொத்து. ஆகவே என்ன செய்யணும், முற்பண வாடகை என்ன செய்யணும், இங்க பதிவு செய்யணும். என்ன செய்யணும், இங்க நாம 90 பதிவு செய்யணும். முற்பண வாடகை இந்த கிரீன் கலர்ல ஹைலைட் பண்றேன்னு பாருங்க. 1870 இருந்து என்ன செய்ய போறீங்க, 90 கழிச்சீங்கன்னு சொன்னா மைனஸ் 90 கழிச்சீங்கன்னா என்ன? 1080. அப்ப இந்த வருஷத்துக்கான வாடகை எவ்வளவு பிள்ளை? 1080. இதெல்லாம் என்னன்னா நீங்க பிராக்கெட்ல போட்டு என்ன மைனஸ்ல போட்டு போறது தானா, இது மைனஸ்ல போடலாம், நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. மைனஸ் செலவெல்லாம் என்ன மைனஸ் பிராக்கெட் போட்டு போறது. நடிகை கூட்டி போட்டு என்ன செய்யணும், மொத்தமா பிராக்கெட்டா மாத்தணும். தனித்தனியா பிராக்கெட் போட்டு போனாலும் என்ன, அதால எந்த பிரச்சனையுமே இல்லை. ரைட். முற்பட செம்மையாக எல்லாருக்கும் கிளியரா பிள்ளைகள்? செட் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க. ரைட். எல்லாருக்கும் கிளியர் தானே? ஸ்கிரீன் கிளியரா விளங்கு தானே? ரைட். அடுத்தது, அதுல அடுத்த செம்மையாங்களுக்கு போறோம். கணக்காய்வு கட்டணம். கணக்காய்வு கட்டணம் என்ன, செலுத்த வேண்டிய கணக்காய்வு கட்டணம் என்ன, 80,000 ரூபாய் பத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல பாருங்க, பரீட்சை மீதியில ஏதாவது இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப் தான். ஒரு செலவை சொல்லியிருந்தா அது என்னத்தோட சம்பந்தப்பட்ட செலவு, நிர்வாக செலவு, அது பதிவு. அந்த செலவு எங்கேயும் பரீட்சை மீதியில தந்திருக்கான்னு ஒரு கண்ணால பார்க்கணும். இது கண்ணால பார்க்கணும், அப்படியே ஒன்னோட பார்த்து வரும், அப்படியே ஒன் பை ஒன்னா பார்த்து வாங்க. ரைட். கணக்காய் கட்டணம் சொல்லப்படும். சொல்லியிருந்தா அந்த செலவை பதிஞ்சு பிரக்கெட்டுக்கு போட்டு போடும், அந்த செலவோட என்ன செய்யணும், இதை கூட்ட வேண்டும். அப்படி சொல்லாட்டி நம்ம புதுசா ஒரு வாய்ப்பு இல்லை, நோ ப்ராப்ளம். அப்ப என்ன செய்ய போறீங்க, கணக்காய் கட்டணம்ங்கிறது என்ன, நிர்வாக செலவு. கணக்காய் கட்டணம், கணக்காய் கட்டணம்டா என்ன கட்டணம்டா பிள்ளை, எல்லாம் கணக்கு வழக்கு செஞ்சதுக்கு பிறகு ஒரு ஆள் வந்து செக் பண்ணி இந்த கணக்கெல்லாம் சரிதான் உண்மைன்னு செல்லும். எல்லாம் சரியா தான் செஞ்சிருக்காங்க என்று சரி சொன்னா தான் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். அதுக்கு அதுக்கு நம்ம பே பண்ற காசை கணக்காய் கட்டணம். கணக்காய் கட்டணம் வந்து நம்ம என்ன செய்யணும், ஏதாவது இப்படி செலவுகள் வந்தா செலவை போட்டுட்டு பிரக்கெட்டை போட்டுட்டு பரீட்சை மீதியில் ஏதாவது ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது இருக்கா பிள்ளை, எதுவுமே இல்லை. இருந்தா அதை போட்டுட்டு என்ன செய்யணும், பிளஸ் பண்ணி என்ன செய்யணும் சொன்னா, அதோட நாம இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்கு தானே பிள்ளை, இன்னும் கொடுக்க வேண்டியது எவ்வளோன்னு சொல்லியிருக்காரு, 80,000 சொல்லியிருக்காரு. அதை கூட்டணும். அதுக்கு பேர் என்ன சொல்ற தமிழ்ல, அட்டுரு. இது நீங்க எழுத தேவையில்ல, நான் உங்களுக்கு விளங்கட்டு பண்றதுக்காக வேண்டி தான் எழுதி காட்டுறேன்னா. இது நீங்க அமௌண்ட்டை மட்டும் போட்டா சரி. இதுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா அக்ரூவல் சொல்லுவா இங்கிலீஷ்ல, தமிழ்ல என்ன சொல்றேன், அட்டுரு. நீங்க ஓயில படிச்சிருப்பீங்க, அட்டுரு. இப்ப என்ன செய்யணும், இதை போடும், போட்டு போட என்ன செய்யணும், ரெண்டையும் கூட்டி போட்டு அதை போடும், எவ்வளவு, 80,000. என் ஆரம்பம் ஒன்றும் இல்லையே பரீட்சை மீதியில். அப்ப என்ன செய்யணும், 80 போடும். ரைட், ஓகே. அடுத்து அடுத்த செம்மையாக்களுக்கு போறோம். இந்த செம்மையாக்கள் கிளியரா பிள்ளை, ரீப்ளை பண்ணுங்களேன் செட் பாக்ஸ்ல. எல்லாருக்கும் கிளியரா, மூணாவது செம்மையாக்கள் விளங்கிட்டா? நம்ம ஆல்ரெடி ரெண்டு மூணு பாசிபிள் செஞ்சுட்டோம், அதனால ஓகே வந்து ஓகே பிள்ளை. செட் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க. ரைட், குட். அடுத்து இப்ப முக்கியமான செம்மையாக்களுக்கு வரோமா, வீடியோ பாக்குறாங்களும் கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. நாலா செம்மையாக்கள், ரைட், எல்லாம் பார்க்க போறோம். 2024 ஜனவரி 1 இப்படி செம்மையாக்கல்கள் அப்படியே டேட்டுகள் சொன்னா அந்த டேட்டுகள் என்ன செய்யணும், நீங்க கட்டாயம் ரெட் பென் வச்சிருக்கணும், இல்லாட்டி பென் இருந்தா என்ன செய்யணும், கொஞ்சம் கோடு போட்டுக்கணும் டேட் இருந்தா, சரியா மறந்துடப்படாது. அது ஒரு ப்ராக்டிஸா வச்சுக்கணும் நீங்க.
2024 ஜனவரி 31 கம்பெனி தற்போதுள்ள அனைத்து சாதாரண பங்குதாரர்களுக்கும் உரிமை வழங்கலை செய்திருந்ததுடன் பங்கொன்று ரூபாய் விலையில் 2023 ஒன்றில் வைத்திருந்த ஒவ்வொரு 2 பங்குகளுக்கும் ஒரு பங்கு என்ற அடிப்படையில் வைத்திருந்த ஒவ்வொரு பங்குகளுக்கும் ஒரு பங்கு என்ற அடிப்படையில் ஆ சாரி. நீங்க ரெண்டு பதிவு கேட்டேனே. ஒரே சிஸ் நான் மறந்து வைத்தேனா சரியா. கணக்காய் கட்டணம் பிள்ளைகள் பார்த்தீங்க நீங்க அட்டுருவாண்டு பயஞ்சதுக்கு பிறகு இது கொடுக்க வேண்டியதானே, அதை நாம் என்ன செய்வோம் சொன்னா மறந்து வைத்தேன் சரியா. இதை நீங்க என்ன செய்யணும், அட்டுரு கணக்காய் கட்டணம், அட்டுரு கணக்காய் கட்டணம் ரைட் அப்படிதான் இருக்கும். அட்டுரு கணக்காய் கட்டணம் என்ன செய்யணும், 5 வகையில நடைமுறை பொறுப்புக்கு கீழே என்ன செய்யணும் பிள்ளைகள் பதிவு செய்ய வேண்டும் சரியா. சரி, இதை நான் என்ன செய்யறேன் கலர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எல்லோ கலர் இது அட்டூர். இந்த கணக்காய் கட்டணம் இந்த 80 இஞ்சு பயஞ்சிருக்கேன், இஞ்சு 80 இஞ்சு பயஞ்சிருக்கேன். இப்ப நாம அடுத்ததுக்கு போவோம். இப்ப நாம அடுத்த 4 டேட்டா மார்க் பண்ணி போட்டு 2024 ஜனவரி 1 கம்பெனி தற்போதுள்ள அனைத்து பங்குதாரர்களுக்கும் உரிமை வழங்கலை செய்திருந்தது. ஒரு ஸ்லாஷ் பண்ணணும், ஏன் செய்திருந்தது முடிச்சு. உரிமை வழங்கல் என்ன புள்ளி, இது லெவல் 1ல படிச்சிருக்கோம். உரிமை வழங்கல் என்ன சொன்னா, வெளியில் இருக்கிறார்களுக்கு பங்க விற்காமலுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறார்களுக்கு என்ன செய்யற பங்க விக்கிற. காசுக்கு விக்கிறியா என்ன, காசுக்கு விக்கிறல்ல சும்மா கொடுக்குற. சில நேரங்களில் சும்மா எடுப்பாங்க, சில நேரம் காசு வாங்குவாங்க, அது அவங்களோட விருப்பம். சில பங்குதாரருக்கு என்ன செய்வாங்கன்னா பிள்ளைகள் உரிமை வழங்கல் உரித்து வழங்கல் சொன்னா ஃப்ரீயா அவங்க கொடுப்பாங்க பங்கு. ஆனா என்ன செய்வாங்க, வெளியில அந்த பங்கு 50 ரூபா போயிடுச்சுன்னு என்ன செய்வாங்க இவங்களுக்கு ஒரு 5 ரூபா படி கொடுப்பாங்க. அதுக்கு சொல்ற பேர் என்னன்னு சொன்னா உரிமை வழங்கல் உரித்து வழங்கல். இது கம்பெனியில ஆல்ரெடி பங்கு வாங்கினாங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை கிடைக்கும். நம்மள இன்வெஸ்ட் பண்றாத வர நன்மைகள் சரியா. அப்படி என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, ஏற்கனவே பங்கு வாங்கினாக்களுக்கு பங்கு கொடுத்துருக்காங்க. அன்லிமிட்டா கொடுக்குறல அதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. என்ன ரூல்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு பங்குக்கு 8 ரூபா கட்டணும் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அது யாருக்குன்னு சொன்னா, 2023 ஏப்ரல் 1 என்ன நம்ம கணக்கு ஸ்டார்ட் பண்ற நிதியாண்டு ஏப்ரல் 1ல வச்சிருக்கிற ஒவ்வொரு 2 பங்குக்கும், ஒரு ஆள் வச்சிருக்காரு 2 பங்கு சொன்னா அவருக்கு ஒரு பங்கு என்ன செய்யற 8 ரூபா படி கொடுக்குற டிஸ்கவுண்ட். ஒரு ஆள் 100 பங்கு வச்சிருந்தாரு என்ன செய்யற 2 பங்குக்கு ஒரு பங்கு படி என்ன செய்யற 50, 100 2 பிரிச்சோம்னா 50 பங்கு அவருக்கு எலிஜிபிள், 50 பங்கு அவருக்கு கொடுக்குற 8 ரூபா படி. அப்படி ஒவ்வொரு 2 பங்குகளுக்கும் ஒரு பங்கு என்ற அடிப்படையில் வழங்கி இருந்தது. அப்ப முடிச்சிட்டு இதான் நமக்கு விஷயம். 2023 ஏப்ரல்ல எத்தனை பங்கு வச்சிருக்காங்க, 1 மில்லியன் பங்கு வச்சிருக்காங்க. 1000 1 மில்லியன், ஒன்றும் பின்னால 3 6 சைபரும் இருக்கு. ஏப்ரல் 1 ஒவ்வொரு 2 பங்குக்கும் ஒரு பங்கு என்ற அடிப்படையில் என்ன செஞ்சிருக்காங்க இவங்க 8 ரூபா படி என்ன செஞ்சிருக்காங்க பங்கு கொடுத்திருக்காங்க. அவ்வளவு சொல்லியிருக்க. அனைத்து பங்குதாரரும் உரிமை வளங்களை எடுத்திருந்தார்கள். அனைவரும் என்ன செஞ்சிருக்காங்க டிஸ்கவுண்ட்ல பங்கு கொடுத்தா சும்மா இருப்பாளா, எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க எனக்கும் தாங்க எனக்கும் தாங்க என்ன வாங்கியிருக்காங்க. ஆண்டின் காலப்பகுதியில் அனைத்து பங்குதாரிடமிருந்தும் காசு சேகரிக்கப்பட்டது, காசையும் வாங்கிட்டார். ஆனா அந்த காசை என்ன செஞ்சிருக்காங்க, பெற்ற காசு விண்ணப்பம் மற்றும் ஒதுக்கீட்டு கணக்கு உரிமை வழங்கலுக்கு செலவு பதிவு செய்யப்பட்டது. அவ பெற்ற காசு எல்லாம் என்ன செஞ்சிருக்கா இவங்க, இவங்க என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா, உரிமை வழங்கல் கணக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஒன்றை ஓபன் பண்ணி அதுல என்ன செஞ்சிருக்காங்க இதுல செலவு வச்சிருக்காங்க. உரிய முறையில் என்ன செஞ்சிருக்காங்க காசு கணக்குக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஆல்ரெடி இதுல இருக்கு தானே காசு, இந்த காசுக்குள்ளையும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பதிஞ்சிருக்காங்க. ஒரு கணக்கொண்டு ஓபன் பண்ணி பங்கு வித்தாச்சு என்று சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, விற்பனை தானே செலவு பக்கம் இருந்தா, பங்கு வித்துட்டோம் என்று சொல்லி ஒரு செலவு பதிவு 4000. அதே நேரம் காசு வந்துட்டேன்னு என்ன செஞ்சிருக்காங்க இதுக்குள்ளேயும் பாய்ச்சிட்டாங்க. அவ்வளவுதான், இதை தவிர என்ன செய்யல எதுவுமே அவங்க செய்யல. அப்ப உரிமை வளங்கள் உரித்து வளங்கள் வந்தா எப்படி பதிகிற எங்க நமக்கு தெரியும். எப்படி பதிகிற பிள்ளைகள் முதலாவது இந்த உரிமை வளங்களால நமக்கு எவ்வளவு காசு வந்திருக்கு, எவ்வளவு நம்ம உரிமையை மக்களுக்கு வித்திரிக்கோம்னு கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கிற, ரைட் இப்படிதான் கண்டுபிடிக்கிறது. இப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பாருங்க.
எப்படி கண்டுபிடிக்க போறோம் பிள்ளைகள்? இவங்களோட கம்பெனில எத்தனை பங்கு இருக்கு? 1 மில்லியன் பங்கு இருக்கு. அப்ப நம்ம ரூபாய் 3 சேவல்ல செய்யற தலைப்புல என்ன செய்யணும்னா 1000 பங்கு. சரி, ஓகே, நம்ம 1 மில்லியன் போட்டு செஞ்சு ஆட்டுறேன். ஒரு ரூபாய் 3 சேவரை கட் பண்ணும். 1000, 1 மில்லியன் பங்கு இருக்கு. 1 மில்லியன்ல வச்சிருக்கிற ஒவ்வொரு 2 பங்குக்கும் என்ன செய்யறாரு? ஒரு பங்கு என்ற அடிப்படையில் என்ன செய்யறாரு? உரிமை வழங்கல் செய்யறாரு. அப்ப ஒவ்வொரு 2 பங்குக்கு ஒரு பங்கு எவ்வளவு வரும்? ரெண்டா பிரிச்சா 5 லட்சம் வரும். 5 லட்சம் ஷேர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க? வித்திருக்காங்க. 5 லட்சம் பங்குகள் வித்திருக்காங்க. அப்போ ஒரு பங்குட விலை எவ்வளவு? 5 லட்சம். சரி, ஒரு பங்கு எவ்வளவு பிள்ளை? 8 ரூபா. 8 ரூபா படி என்ன செய்யணும்? எவ்வளவு? 4 மில்லியன் ரூபாய் என்ன செய்யும்? இவங்களுக்கு வந்துருச்சு. வர உரிமையா வந்துருச்சு. இந்த கம்பெனில ஓனர்ஷிப் கூடிருச்சு. அப்ப என்ன செய்யணும்? இவங்க என்ன செய்யணும்? இதுக்கு எப்படி பதியணும்னா, முதலாவது இந்த 4 மில்லியன் என்ன செஞ்சிருக்காங்க? இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா காசு கணக்குல வச்சுட்டாங்க. காசு வந்தேன், அது பிரச்சனை இல்லை, அது பதிஞ்சது சரி. ஆனா இவங்க அடுத்தது என்ன செஞ்சிருக்காங்க என்ன சொன்னா, இத மூலதனத்தோட சேர்க்காமலுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? உரிமை வழங்கல் கணக்குன்னு ஓபன் பண்ணி செலவுல பதிஞ்சிருக்காங்க. அப்ப இதை நாம எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா, இந்த 4000 கால்குலேட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இது உரிமை தானே பிள்ளைகள்? உரிமை என்ன? அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் அது எதோட சம்பந்தப்பட்டது? உரிமை மாற்றல் கூற்றோட சம்பந்தப்பட்டது. இப்ப உரிமை மாற்றல் கூற்று நீங்க என்ன செய்யணும்? தயாரிச்சிருக்கணும். இந்த இருக்கு பாருங்க, உரிமை மாற்றல் கூற்று. விபரம், சாதாரண பங்கு, நிறுத்தி வைத்த லாபம், மொத்தம் ரெண்டு இருக்கு. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க? இவங்க ஆரம்ப மீதி ஆண்டுக்கான லாபம் மைனஸ் பங்கு லாபம். ஏதாவது பங்குகளை நாம வித்திருந்தோம் என்று சொன்னால் அதை என்ன செய்யணும்? இந்த சாதாரண பங்கோட என்ன செய்யணும் பிள்ளைகள்? நாம சேர்க்க வேண்டும். சரியா? அப்ப என்ன? உரிமை வழங்கல் என்ன செய்யலாம்? நாம அதுல எழுத முடியும். உரிமை வழங்கல், உரிமை வழங்கல், உரிமை வழங்கல் போடுறது. சாதாரண பங்குக்கெல்லாம் பதியும். இதுல லாபம் மட்டும்தான் பாத்தீங்க. லாபம் பங்கு லாபத்தோட சம்பந்தப்பட்டது அதுக்குள்ள வரும். சாதாரண பங்கு பங்கு தானே பிள்ளைகள் வித்திரிக்கும். ஏற்கனவே நம்மளையில பாருங்க எவ்வளவு பங்கு இருக்கு. சாதாரண பங்கு எவ்வளவு இருக்கு? 10 மில்லியன் இருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? ஸ்டெப் ஒன் என்ன செய்யணும்னா, பேலன்ஸ் இருக்கா? எஸ் இருக்கு. பேலன்ஸ் எவ்வளவு? 10 மில்லியன் என்ன? 10,000. ரைட்டு தானே? ரூபாய் 3 சேர் தானே செய்யுது. 10,000 இந்த இருக்கு பாருங்க. 10,000 3 சேரை கட் பண்ண என்ன? 10,000. ரைட், முடிச்சு. லாபம் கண் தெரியாது. பங்கு லாபம் கொடுத்துருக்கேமா? அது தெரியாது. இப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம்? 4,000 ரூபாய்க்கு என்ன செஞ்சிருக்கோம்? பங்குகளை வித்திரிக்கோம். 4 மில்லியன் என்ன? 3 சேவரை கிடைச்சா 4,000 ரூபாய்க்கு பங்கை வித்திரிக்கும். பங்கை வித்தா என்ன பங்கு வித்திரிக்கும்? சாதாரண பங்கு வித்தா உரிமை வழங்கல் நினைச்சணும் பிள்ளைகள். 4,000 சாதாரண பங்குகளை பதியணும். 4,000 சாதாரண பங்குகளை நீங்க பதியும். பதிஞ்சிட்டீங்களா? என்ன செய்யணும் நாம? ரைட், நம்ம இஞ்ச பதியணும். இந்த கணக்கை முடிக்க நாம என்ன செய்ய முடியல? இந்த கணக்கை நாம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த உரிமை மாற்றல் கூட்டம் நம்ம பேலன்ஸ் பண்ணக்கு என்ன செய்யும்? இது பேலன்ஸ் பண்ணப்பட்டு 5 வகைக்கு போக என்ன செய்யும்? அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? இந்த கூறப்பட்ட மூலதனத்தோட என்ன செஞ்சிடும்? அது அட்ஜஸ்ட் ஆயிடும். இந்த கூறப்பட்ட மூலதனம் தான் என்னென்ன பிள்ளைகள்? சாதாரண பங்கு மூலதனம். வேற ஒண்ணும் இல்லை. கூறப்பட்ட மூலதனம் தான் என்ன? சாதாரண பங்கு மூலதனம். அது எந்த ஒத்த கருத்து நீங்க அப்படிதான் விளங்கிக் கொள்ளும். கூறப்பட்ட மூலதனம் தான் என்ன? சாதாரண பங்குக்கு சமம் கம்பெனி. அப்ப நம்ம முடிச்சு போட்டு தான் என்ன செய்யணும்? இஞ்ச கொண்டு வந்து போடணும். ரைட். இது எல்லாருக்கும் கிளியரா? பிள்ளைகள் எல்லாருக்கும் கிளியரா? செக் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க. இல்ல, எல்லாருக்கும் கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சார். அப்ப அந்த ரெண்டு பதிவு வரணுமே சார்? பதிவு வருமாங்க சரி. அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க பாருங்க, இவர் என்ன செஞ்சிருக்காரு? செலவுல பயஞ்சிருக்காரு. அதை என்ன செய்ய போறோம்? இதே இல்லாமல் காக்கணும்னு நினைச்சாரு. இந்த உரிமை வழங்கல் கணக்குன்னு ஒன்று போட்டு அதுல வரவு மூலதன கணக்கு என்ன? செலவு. உரிமை மாற்றல் போட்டு செலவு.
என்ன செஞ்சிருக்கேன் இந்த உரிமை மாற்ற கூட்டுல உரிமை வழங்கல் என்ன செஞ்சிருக்கேன் மூலதன கணக்கு இருக்கு பேரு அதானே கூறப்பட்ட மூலதனம் தானே என்ன செஞ்சிருக்கேன் கூறப்பட்ட மூலதன கணக்குல என்ன செஞ்சிருக்கோம் நம்ம இந்த செலவு வச்சிருக்கோம் அவ்வளவுதான். செலவு மீது தானே இது. இதை மட்டும் பாய்ஞ்சா போதும் வேற ஒண்ணும் செய்ய தேவை நீ சரியா உண்மையாக என்ன வரும் சொன்னா இந்த 10,000 என்ன செய்யும் இந்த 10,000 இருந்தா இந்த 10,000 என்ன செய்யும் அது சேர்ந்து 14,000 மணி வரும் அவ்வளவு ரைட் அடுத்த செம்மையாங்களுக்கு போகும் அடுத்தது 2023-24 வரி மதிப்பாண்டிற்காக மதிப்பிடப்பட்ட வருமான வரி பொறுப்பு அப்ப என்ன செஞ்சிருக்காரு வருமான வரி மதிப்பிட்டு இருக்கா அப்ப என்ன ப்ராஃபிட்டுக்கு புறவு வர விஷயம் வருமான வரி எவ்வளவு 2,150 2,150ல 900 என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துட்டாங்க அப்ப என்ன செய்யல பேலன்ஸ் கொடுக்கல அப்ப வருமான வரி வந்தா எங்க பதியணும் பிள்ளை இந்த 2,150 வருமான வரி எங்க பதியணும் சொன்னா நம்மளோட வருமான கூற்றுல பாத்தீங்கன்னா இந்த விநியோக செலவு நிர்வாக செலவு நிதி செலவு ஏனைய செலவு எல்லாம் கழிச்சா என்ன வரும் நமக்கு நம்ம எல்லாத்துக்கும் மூணு மூணு லைன் விட்டுருக்கோம் ஏனைய செலவுக்கு 3 லைன் நிதி செலவுக்கு 3 லைன் விட்டுருக்கோம் கழிச்சா என்ன வரும் சொன்னா இதுக்கு பேரு வரிக்கு முன் இலாபம் ஃபார்மேட் படிக்கலாம் படிச்சிருக்கேன் பாசிட்டிவ்லையும் படிச்சிருக்கேன் வரிக்கு முன் இலாபம் வரிக்கு முன் லாபம் இந்த வரிக்கு முன் லாபத்திலிருந்து என்னத்தை கழிப்போம்னு சொன்னா வருமான வரியை கழிச்சோம்னா என்ன வரும் இதுக்கு பேரு வரிக்கு பின் லாபம்னு சொல்லுவாங்க ஆண்டுக்கான லாபம்னு சொல்லுவாங்க ஆண்டுக்கான லாபம் ரைட்டா? இப்ப இந்த வருமான வரி தான் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காரு இந்த வருமான வரி தான் எவ்வளவு பிள்ளை இந்த வருமான வரி தான் கேள்வியில சொல்லியிருக்காரு என்ன 2,150 2,150 மைனஸ் 2,150 இப்ப செம்மையாக்கள் முடிஞ்சா இல்ல என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு பிள்ளை இந்த 2,150ல எல்லாம் கொடுத்துட்டாரா எல்லாம் கொடுக்கல 900 மட்டும்தான் கொடுத்திருக்காரு இப்ப நாம பரீட்சை மீதியில பாருங்க ஏதாவது வருமான வரி என்ன ஏதாவது இருக்காண்டு பரீட்சை மீதியில வருமான வரி ரெட்டப்பதிவு செய்யப்பட்டதுதான் பரீட்சை மீதில இருக்கு இதுல வருமான வரி என்ன எதுவும் இருக்கா கொடுத்த வருமான வரி மட்டும்தான் இருக்கு அப்ப என்ன 900 ரூபாய் என்ன செஞ்சுட்டாருன்னு சொன்னா கொடுத்துட்டாரு அப்ப பேலன்ஸ் என்ன செய்யல கொடுக்கல அப்ப 900க்கு தன் பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்காருண்டா அவர் பயஞ்சிருப்பார் நம்ம என்ன செய்யணும் 900 தான் பயஞ்சிருப்பார் மத்ததுக்கு பயஞ்சிருக்காரா பேலன்ஸ் பதியல்ல அப்ப என்ன செய்யணும் ரெண்டு பதிவர் ஒரு பதிவு நாம என்ன செஞ்சிட்டோம் இங்க வச்சுட்டோம் வருமான வரியை இந்த பதிஞ்சிட்டோம் இதுக்குள்ள 900 இருக்கு அவர் பதியாத அமௌண்ட்டும் வரும் இதுக்குள்ள இன்னொன்று என்ன கொடுக்கல தானே கொடுக்காட்டி என்ன செய்யணும்னு சொன்னா செலுத்த வேண்டிய வருமான வரி அல்லது என்ன செய்யலாம் இதுக்கு அட்டூர் வருமான வரின்னு சொல்லலாம் நீங்க வருமான வரிக்கு பதிலா என்ன செய்யுங்க நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க மின்சார கட்டணம் ஆயிட்டேன் மின்சார கட்டணம் வந்திருக்கு 2,150 அதை 900 ரூபாய் கொடுத்துட்டீங்க பேலன்ஸ் என்ன செய்யணும் பிள்ளைகள் கொடுக்க வேண்டும் அது என்ன செய்யணும் அட்டூர் வருமான வரி எவ்வளவு பதிய போறீங்க 2,150ல 900 கழிச்சா வாரேமோ நீங்க கழிச்சு காட்டணும்னா கழிச்சு காட்டலாம் இல்லையா இந்த இருக்கு இப்படி கழிச்சு காட்டணும் அப்ப எவ்வளவு வரும் 2,150 மைனஸ் 900 1,150 இப்ப என்ன 1,150 இதுல எதுவும் டவுட் இருக்கா வருமான வரி சம்பந்தமா இதோட அட்வான்ஸான கணக்கு தான் நம்ம ஏற்கனவே செஞ்சது 2022ஆம் ஆண்டு பேப்பர் 2023ஆம் ஆண்டு பேப்பர் இது ஜஸ்ட் எவ்வளவு செலுத்தணும் இவ்வளவு செலுத்திருக்காருன்னா என்ன செய்யணும் செலுத்த வேண்டியதுக்கு தான் பதியும் செலுத்த வேண்டியதுக்குரிய பதிவு என்ன இதுக்குள்ளேயும் வந்துடும் இதுக்குள்ளேயும் வந்துடும் முடிஞ்சுச்சு. அடுத்து எனக்கு புரியுது பிள்ளைகள் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் ரைட் அடுத்து கொஞ்சம் டைம் எடுக்குது நான் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லி தரதுல ஒரு ஒண்ணும் இல்லை கம்பெனி 2023 டிசம்பர் 31 பங்கொன்றுக்கு ரூபாய் என்ற அடிப்படையில் பங்கு லாபம் ஒன்றை வழங்கியது என்ன பங்கு லாபம் இடைக்கால பங்கு லாபம் இத கொஞ்சம் நல்லா வாசிக்கும் வீடியோ பார்க்கிறார்களும் கொஞ்சம் அவதானமா இருங்க பிள்ளை 2023 டிசம்பர் 31 இருந்த பங்குகளுக்கு ஏன் இப்படி சொல்றாரு புதுசா பங்கு கொடுத்திருக்காரு இப்ப இங்க பாருங்க
2024 ஜனவரியில என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா புதுசா பங்கு கொடுத்திருக்காரு. புதுசா கொடுத்த பங்கையும் சேர்த்து பார்த்தா எவ்வளவு வரும்? கூட பங்குகள் வரும். எவ்வளவு பங்குகள் வரும்? 15 லட்சம் பங்கு வரும். 1,500,000 கூட்டினா புதுசா ஜனவரி 1. ஏன் பழைய பங்கையும் புதுசா கொடுத்த பங்கையும் சேர்த்தா டிசம்பர் 31 என்ன புதுசா பங்கை விற்கிறதுக்கு முன். இந்த ஜனவரி 31க்கு முன் என்ன டிசம்பர் 31. டிசம்பர் 31ல இருந்த ஒவ்வொரு பங்குக்கும் ₹2 என்ற அடிப்படையில் என்ன செஞ்சிருக்காரு? பங்குல அவங்க கொடுத்திருக்காரு. அப்ப என்ன செய்யணும் பிள்ளை? அப்ப ₹2 கொடுத்திருக்காரு. எவ்வளவு? 1 மில்லியன் பங்கு இருக்கு. இப்ப நம்ம இந்த ஓடருக்கு செஞ்சு வரும். 1 மில்லியன் பங்கு இருக்கு. 1 மில்லியன் ஷேர்ஸ் இருக்கு. ₹2 படி கொடுக்காரு. எவ்வளவு கொடுத்திருப்பாரு? 2 மில்லியன் கொடுத்திருப்பாரு. 2,000 கொடுத்திருப்பாரு. 3,000 கழிச்சார். அப்ப பங்கு லாபம் கொடுத்தா என்ன செய்யணும்? எப்படி பாத்தீங்க? பங்கு லாபம் கொடுத்தால் என்ன வரும்? காசு கணக்கு செலவு. அதே போல என்ன செய்யணும்? இந்த உரிமை மாற்ற கூட்டுல என்ன செய்யணும்? உரிமை அந்த என்ன பங்கு அந்த உரிமை மாற்ற கூட்டுல என்ன செய்யணும்னா வர வைக்கும். வர வைக்கிறேன்னு என்ன பிள்ளைகள்? பங்கு லாபம் கொடுத்திருக்கிறேன் லாபத்தை குறைக்குது. இந்த நிறுத்தி வைத்த லாபத்துக்கு கீழே நீங்க என்ன செய்யணும்டா இந்த 2,000 பதியணும் கொடுத்த பங்கு லாபம். இப்போ மற்ற காசு கணக்குல பதியலையா சார்? ரெண்டு காப்பி காசு கணக்குல அவர் பதிஞ்சிருக்காரு பிள்ளைகள். எப்படி பதிஞ்சிருக்காருன்னு சொல்றேன். ஆல்ரெடி பதிஞ்சிருப்பார். இடைக்கால பங்கு லாபம் தானே. அப்ப நம்ம இதுல பார்த்தோம்னு சொன்னா இதுல இடைக்கால பங்கு லாபம் இங்க யார்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த நீங்க சொல்லிருக்கேன். இடைக்கால பங்கு லாபம் கொடுத்தேன்னு சொல்லிட்டார். நான் ஒரு இடத்த என்ன செஞ்சிட்டாரு? பதிஞ்சிட்டார். நம்ம ரெட்ட பதிவு செய்ய வேண்டியது எங்க என்ன செய்யணும்? உரிமை மாற்ற கூட்டுல என்ன செய்யணும்? அவர் தனியா ஒரு கணக்கு கொண்டே ஓபன் பண்ணி தான் செஞ்சிருக்காரு. என்ன செய்யணும்? இந்த கணக்கை இல்லாமலுக்காக்கி நம்ம என்ன செய்ய போறோம்? உரிமை மாற்ற கூட்டுல சில வைக்க போறோம். இப்ப நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது உரிமை மாற்ற கூட்டுல அந்த 2,000 பதிந்தால் மாத்திரம் போதுமானது. நிறுத்தி வைத்தலாம். இந்த வருஷம் உழைச்சத்தை இதுல பதிவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? கொடுத்ததை என்ன செய்யும்? இதுல பதிவு. கொடுத்ததை நான் என்ன செய்யறேன்? கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணுன்னு பாருங்க. ரைட். எல்லாருக்கும் இது கிளியரா? பங்களா கொடுத்த ஒண்ணுமே இல்லை. ₹2 படி கொடுத்துருக்க. கொடுத்தா என்ன செய்யணும்? உரிமை மாற்ற கூட்டுல பதியும். பங்களா கொடுத்தேன். வேற எங்கேயும் பதிவு வருமா? வேற எங்கேயும் பதிவு இல்லை. அடுத்து எவ்வளவு பார்க்க போறோமா? பணிப்பாளர் சபையானது 2024 மார்ச் 31 உள்ள வியாபார வருமதிகளில் 10% விடுதொகையை பண தீர்மானித்தது. விடுதொகை என்ன? யோசிக்கப்படாது. ஐயக்கடன் ஏற்பாடு மாதிரி அறவிட முடியாத கடன் ஏற்பாடு. இனிமேல் 10% என்ன செய்ய மாட்டாங்க? தரமாட்டாக என்ற ஒரு ஏற்பாடு உண்டு. பொதுவான ஏற்பாடு உண்டு பேன்றதுக்கு தீர்மானிக்க. இப்ப என்ன செய்யறாங்க? நல்ல திருப்பி வாசிக்கும். வியாபார வருமதிகளில் 10% ஏற்பாடு செய்யறாங்க என்று வந்தாலே அதை என்ன செய்யணும்? என்ன விடுதொகை என்று சொன்னாலும் சரிதான், ஐயக்கடன் என்று சொன்னாலும் சரிதான், நம்ம என்ன செய்யணும்? அதை கண்டுபிடிக்கணும். இப்ப வியாபார வருமதி எங்க இருக்கு? சரி, வியாபார வருமதி சென்மதி என்று இருக்கு. அப்ப முன்னுக்குள்ளது என்ன? வரவு. பின்னுக்குள்ளது என்ன? செலவு. சென்மதி எல்லாம் செலவு, வருமதி எல்லாம் வரவு. அப்ப என்ன செய்ய போறோம்? வருமதி. வருமதி எவ்வளவு கண்டுபிடிங்க? 16,524,500. 16,524,500. அப்ப நாம் என்ன செய்யணும்? உடனடியாக நம்மளோட ஐந்தொகையில வருமதிக்கு ஒத்தகரத்து என்ன அப்படியே கடன் பட்டோர் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அதை என்ன செய்யணும்? பிரக்கெட்டுக்கு பதிவு செய்யணும். 16,524,500. சரி, ரூபா 3 சேவரம் செய்யணும். அப்ப என்ன செய்யணும்? ரூபா 3 சேவரம் என்ன சொன்னா ரூபா 3 சேவரம் நீக்கித்தானே என்ன செய்யணும்? பார்க்கணும். 16,524,500. இதுல இருந்து என்ன செய்யறாங்க? 10% ஏற்பாடு செய்யறாங்கன்னா கழிக்கணும் 10%. அந்த 10% தான் பிள்ளைகள் என்ன? 2 பதிவு. அந்த 10% 2 பதிவு. அப்ப என்ன செய்ய போறோம்? அந்த 10% எப்படி கண்டுபிடிக்க போறோம்? கண்டுபிடிப்போம். 16,524,500. இதுக்கு 10%. 10% எவ்வளவு வரும் பிள்ளை? கண்டுபிடிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? ஒரு சைபர் இல்லாமல் இருக்கா? அவ்வளவு வரும். 16,524, 5 சைபர். அப்படியே தானே? சரிதானே? 1,652,450. சரியா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? 10 சரிதானே? பாருங்க. அமௌண்ட் சரியாண்டு பார்த்துக் கொள்ளுங்க உள்ளே.
16 524 500. 16 524 500. 10 வீதம் எப்படி பெருக்குற நீங்க? தசம் ஒன்று அடிச்சீங்கன்னா சரி. 1,652,450. 652,450. 450. இதை என்ன செய்ய முடியா? இதுக்கு தான் என்ன செய்ய முடியுச்சுன்னா ரெண்டு பதிவுகள் வரும். எப்படி வரும்னு பார்ப்போம். இதை முதலாவது நீங்க என்ன செய்யணும்டா, கடன் பட்டோல இருந்து நீங்க என்ன செய்யணும், இதை கழிக்கணும். 16 52,450. ரூபாய் 3 செயலில் செய்யறோம். 16 52,450 சொன்னா இப்ப என்ன செய்யணும்? ரூபாய் 3 செயலில் செய்யணும். என்ன செய்யணும் முடியும்? தசம் 1,652,450 இப்படி தவறு. 1652,4 ரூபாய் 3 சேவல் செய்யக்கூடிய கவனம் மறிக்கணுமா? ரூபாய் 3 சேவல் செய்ய கவனம் மறிக்கணும். ரைட். அப்ப என்ன செஞ்சிருவீங்க நீங்க? அதை கழிச்சிருவீங்க. அதை கழிச்சிருவீங்க. ரைட். இப்ப பேலன்ஸ் அடுத்த பதிவு என்ன? அடுத்த பதிவு என்ன? ரைட். அடுத்த பதிவு நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். பரீட்சை மீதியில இதுக்கு முதல் ஏதாவது அறவிட முடியாத கடன் ஐயக்கடன் செஞ்சிருக்காளா என்று சொல்லி பார்க்கணும். ஏற்பாடு செஞ்சிருக்காளா? டிஏ ஒன்று பார்த்து வாங்க. விற்பனை, விற்பனைக்குரியம், சம்பளம், அலுவலகம், தரகு, விளம்பரப்படுத்தல், மின்சாரம், நீர், பயணம், வங்கி கட்டணம், செலுத்தி தருமான வரி, எந்திர கணக்கு. உடனே கட்டாயம் வரும். இந்த ஐயக்கடன் ஏற்பாடு என்று சொல்ல நம்மளுக்கு இந்த விடுதொகை என்று சொல்லியிருக்காரு. விடுதொகை என்னென்ன பிள்ளைல அதான் ஐயக்கடன் ஏற்பாடு தான். என்ன செஞ்சிருக்காரு? 430,000 கடன்பட்டோர் இதுக்கு மேல் தரமாட்டாங்க. என்ன செஞ்சிருக்காரு? இவர் சந்தேகப்பட்டு கடந்த வருஷமே என்ன செஞ்சிருக்காரு? சந்தேகத்தை வச்சிருந்திருக்காரு. 4,30,000 ஆட்கள் தரமாட்டாங்க காசு கடைசி வரை. எவ்வளவு செஞ்சிருக்காரு? சந்தேகப்பட்டிருக்காரு. 4,30,000 ரூபாய் ஆட்கள் தரமாட்டாங்க என்று அவர் சந்தேகப்பட்டிருக்காரு. இந்த வருஷம் சந்தேகப்படுறாரு எவ்வளவு? 16,52,450 ரூபாய்க்கு தரமாட்டாங்க. 16,52,450 ரூபாய் பேர் தரமாட்டாங்க. இந்த வருஷம் சந்தேகப்படுறாரு. இவர் சந்தேகம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? அப்படி இவர் சந்தேகம் என்ன செஞ்சிருக்கு? ஐயக்கடன் என்ன செஞ்சிருக்கு? ஐயம் கூடிருக்கு. ஐயம் கூடிருக்கண்டா எவ்வளவு அமௌண்ட் கூடிருக்கு? 450 இருந்து 430,000 கழிக்காது. கழிச்சா என்ன வருது? சாரி, அந்த 430 ரூபாய் 3 சேர கழிச்சு நம்ம இங்க 430,000 இருக்கு. 430,000 நம்ம ரூபாய் 3 சேர கழிச்சு அடிக்கிறது. இதில் கழிக்கிறது நம்ம அதில் ரூபாய் 3 சேர சேர்த்து அடிக்கும். இல்ல, நான் 10 இது 1,450 ரேட். ஓகே. அப்ப என்ன செய்யறேன்? கழிச்சு பார்க்க 1652,450 இருந்து 430,000 கழிச்சு எவ்வளவு வருது பிள்ளைங்க? 12,224,50 கழிச்சா 1000 1,222,450. 1,222,450. அப்ப என்ன செஞ்சிருக்கு பிள்ளைங்க? 430,000 இருந்து வர சந்தேகம் இந்த வருஷம் என்ன மாதிரி இருக்கு? கூடி இருக்கு. எவ்வளவு கூடி இருக்கு? இந்த அமௌண்டால கூடி இருக்கு. 1,222,450 கூடி இருக்கு. அப்ப கூடி இருந்தா என்ன செய்யணும்டா, இந்த கூடின தொகையை நீங்க என்ன செய்யணும்? இந்த கூடின தொகையை நம்மட வருமான கூட்டுல என்ன செய்யணும் பிள்ளை? இந்த வருமான கூட்டுல விநியோக செலவுல நீங்க என்ன செய்யணும்? இந்த கூடின அமௌண்ட் மட்டும் தான் என்ன செய்யணும்னு சொன்னா அதுல விடுதொகை என்று தந்திருக்கிறதால விடுதொகை என்ன நீங்க என்ன செய்யுங்க? டைப் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ஐயக்கடன் சொல்லி நீங்க என்ன செய்யலாம்? கடன் பட்டோர் விடுதொகை என்று சர்ச் பண்ணுங்க. இப்ப நீங்க விடுதொகைன்னா கன்ஃபியூஸ் ஆயிருங்க. என்ன விடுதொகை சார் படிச்சு தரேன் யாரோட முடியும்? ஐயக்கடன் தான் சொல்றேன் விடுதொகை. அந்த அமௌண்ட்டை நீங்க என்ன செய்யுங்க? அப்படியே போடுங்க. எப்படி போடுற? ரூபாய் 3 சேர கழிச்சு என்ன வரும்? 1,222,4 தசம் 45 பேக்கெட் பண்ணீங்கன்னா சரி. ரைட். இவ்வளவு தான் என்ன பிள்ளைகள்? இவ்வளவு தான் என்ன? செம்மையாக்கள். இது நம்ம ஐயக்கடன் சம்பந்தமானது பாஸ் பேப்பர்ல பார்த்திருக்கோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட். அப்ப என்ன செய்ய போறோம்? செம்மையாக்கள் எல்லாம் முடிச்சா மத்த பேலன்ஸ் இருக்கிறது என்ன? இது மட்டும்தான். இதை கடை 15 வாரம்
இந்த 10,000க்கு பயஞ்சிட்டோமா? எஸ், 10,000த்துக்கு பயஞ்சிட்டோம். எங்க பயஞ்சிருக்கோம்? எங்க பயஞ்சிருக்கோம்? நம்மளோட உரிமை மாற்றல் கூட்டுல ஆரம்ப மீதியா பயஞ்சிருக்கோம். ஆரம்ப மீதி சாதாரண பங்கு மூலதனம் பயஞ்சிருக்கோம். அப்ப நாம என்ன செய்யற? இதுக்கு ஒரு டிக், இதுக்கு ஒரு டிக். நிறுத்தி வைத்தலாம், ஆரம்ப நிறுத்தி வைத்தலாம் எவ்வளவு? நிறுத்தி வைத்தலாம் எவ்வளவு? 13,550 பயஞ்சிட்டோமா? இல்ல, ஆரம்ப மீதி 10 இல்ல, 13,550 ஆரம்ப மீதி தான் இருக்கு. 13,550. ரைட். என்ன செய்யற? அதுக்கு ஒரு டிக். இது பயஞ்சிட்டோமா? இதை சீராக்கிட்டேன், பிரச்சனை இல்லை. இயந்திரம் பதிஞ்சாச்சு, மோட்டார் பதிஞ்சாச்சு, இயந்திரம் பதிஞ்சாச்சு, மோட்டார். இருப்பு. இதுல இருக்கிற இருப்பு என்ன புள்ளி? மேலதிக தகவல்ல நமக்கு இறுதி இருப்பு சம்பந்தமாக தராட்டி நம்மளோட பரீட்சை மீதியில இருக்கிற இருப்பு இருக்குதானே? நல்லா கவனிச்சுக்கணும், வீடியோ பாக்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். மேலதிக தகவல்ல தராம இதுல தாரத்தாரு நம்ம யோசிச்சு விளங்கிக் கொள்ளணும். இது என்ன இருப்பு? இது இறுதி இருப்பு. மார்ச் 31 இருந்து இறுதி இருப்பு. அப்ப இறுதி இருப்பு எங்க வரும்? இறுதி இருப்பை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க 5 வகையில பதிவு செய்யுங்க. 5 வகையில பதிவு செய்யுங்க. 5 வகையில எங்க பதிவீங்க? 5 வகையில பதிவு செய்யுங்க. இறுதி இருப்பு இந்த இருக்கு. இந்த இறுதி இருப்புன்னு பதிவு செய்யுங்க. அமௌண்ட் எவ்வளவு? 1425 300 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? ரூபாய் 302 டொட் கொண்டு வரும். 1425.3. 1425.3. ரைட், மீன்ஸ் தசம் 3 வரும். ரைட், ஓகே, தசம் 3. ம். தசம் 3. ரைட், ஓகே. அடுத்து, அப்ப இதுக்கு ஒரு டிக். சரி போட்டு வந்தீங்கன்னா லேசம். வியாபார வருமதி பஞ்சிட்டீங்களா? எஸ். சென்மதியை பஞ்சிட்டீங்களா? இல்ல. சென்மதி எவ்வளவு? 6,900. அப்ப என்ன செய்யணும்? சென்மதியை பதிவு செய்யுங்க. 6,900. கடன் கொடுத்தோர் 6,900. முடிஞ்சு. அடுத்து, இனி அங்காள புள்ளியில் சும்மா பதிகிறதா, ஒரு பிரச்சனையும் இல்லை. கையில் உள்ள காசு எவ்வளவு? 26,444 பதியலையா? பதியல. அப்ப காசு என்ன செய்யுங்க? பதிங்க காசு. காசுங்கிறது நடைமுறை சொத்துக்கள் வரும் காசு. எப்பயும் போல காசு நடைமுறை சொத்துல கடைசா போட்டீங்கன்னா சரியா? கடைசா தான் வரும். இடையில போட்டாலும் அது பிழைன்னு இல்லை. சரிதான். ஏன் காசை கீழுக்கு தான் வளமையா போட்டு வர வழக்கு. அமௌண்ட் எவ்வளவு? 26,444.3. 26,444. 26,444.3. ரைட். விடுதொகை பதிஞ்சாச்சு. இடைக்கால பங்குலாம் பதிஞ்சாச்சு. ஓகே, எல்லாம் சரி. எல்லாம் சரியா போடும். ரைட். விற்பனை வாங்கிட்டீங்களா? இல்ல. விற்பனை எவ்வளவு? இந்த இருக்கு. விற்பனை நமக்கு எந்த செம்மையாக்களுமே வரல புள்ளி. 57,645 ரூபாய் 3 சேர வட்டினீங்க. ரைட், எவ்வளவு? 57,645. அப்ப என்ன விற்பனையை பாத்தீங்கன்னு சொன்னா 57,645. ரெஞ்சலையும் போல அஞ்சலையும் போல, நோ ப்ராப்ளம். 57,645. ரைட். விற்பனைக்கிறேன் தந்திருக்காரு. அப்ப இறுதி ரிப்போர்ட் சம்பந்தப்பட்ட செம்மையாக எதுவுமே இல்லை நமக்கு. அப்ப என்ன? 32,375. விற்பனைக்கிறத கணிக்கணும். 32,375. ரைட். அடுத்தது, விற்பனை வந்து விற்பனைக்கிறத கழிச்சு மொத்தலாம கடைசியா பாவம். ரைட். அடுத்து, சம்பளமும் கூலி எவ்வளவு? 3,530. சம்பளமும் கூலியும் என்ன கேட்டகரிக்குள்ளே? நிர்வாக செலவு சம்பளம். என்ன செய்யணும்? சம்பளம்னு பதியணும். சம்பளம் ஒரு செலவு தான். ஒரு லட்சம் பதிவு வரும். அற்றுருவ நிலையில இதில் தரல உண்டு. சம்பளம் எவ்வளவு? 3,530. ஃபைனான்ஸ். அலுவலக பராமரிப்பு நிர்வாக செலவு 200. பராமரிப்பு நிர்வாகம். அப்ப என்ன செய்ய போறீங்க? பராமரிப்பு. பராமரிப்பு எவ்வளவு? 200. இதெல்லாம் பிரேக்கெட் தானே? பிரேக்கெட்லாம் வரும். 200 ரூபாய் 3 தேவையில செய்றீங்க.
விற்பனை தரகன்னு சொல்றது என்ன புள்ளி? இது விநியோக செலவு. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? விநியோக செலவுல பாத்தீங்க, விநியோக செலவு. விற்பனை தரகு 450. விற்பனை தரகு எவ்வளவு? 450 மைனஸ் 450. விளம்பரப்படுத்தல் ஒரு பதிவு 316. மின்சாரம் 675. மின்சாரம் என்ன? நிர்வாக செலவு. குடிநீர் 125. நீரும் நிர்வாக செலவு தான். போக்குவரத்து செலவினம் 205.9. அப்ப என்ன ரூபா 3 சேவர்கள் 205.9. போக்குவரத்து எங்க? விநியோக செலவு. போக்குவரத்து நிறைய செலவுகள் தந்திருக்காங்க, செம்மையாக்கள் குறையத்தான். போக்குவரத்து 205.9 மைனஸ் 205.9. வங்கி கட்டணம் என்ன? இது நிதி செலவு. வங்கி கட்டணம் 84,000. இடைவெளி இல்ல, நீங்க எக்ஸாம்ல இப்படிதான் வந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்ல பிள்ளை. நீங்க வெட்ட போறீங்களா? ஒரு வெட்டு வெட்டி அடுத்த தலைப்பு போடலாமா? ஒரு வெட்டு வெட்டி போட்டு அடுத்த தலைப்புல போடலாம். எக்ஸாம்ல அப்படி இடம் காணாப்படாம பெரும்பாலும் 6 அல்லது 7 விடும். 1 2 3 4 5 6 7 7 விட்டுருக்கேன் நான். நிதி செலவு வங்கி கட்டணம் பார்த்துக்கொள்ளுங்க. பிராக்டிஸ் பண்ணும்போது போல எக்ஸாம்ல நமக்கு என்ன பிரச்சனை வரும் மட்டும் விளங்கும். இடம் காணா போகும். இப்ப 7 7 லைன் என்ன செய்யணும்? விட்டுக்கணுமா? மறந்துடப்படாது. 7 7 லைன் விட்டுக்கணும். வங்கி கட்டணம் எவ்வளவு பிள்ளை? 84. வாடகை முடிச்சிட்டோம், வருமான வரி முடிச்சிட்டோம், இயந்திர விற்பனை கணக்கு அது நம்ம இல்லாமலே ஆக்கிட்டோம். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? லாபத்தை பயந்துட்டோம். சோ என்ன செஞ்சிட்டோம்? எல்லாம் பயந்துட்டோம். இது என்ன? 5 வகைக்கு சாரி நிதி கூட்டுக்கு அப்ரூவ் பண்ணப்பட்ட டேட். ஓகே, அது பிரச்சனை இல்லை. நமக்கு அது எந்த இஷ்யூவும் இல்லை. அப்ப என்ன செஞ்சிட்டோம் சொன்னா, கணக்கை முடிச்சிட்டோம். கணக்கு முடிச்சிட்டோம்னா என்ன செய்யணும்? இப்ப கணக்கை ஃபைனலைஸ் பண்ணணும். எப்படி ஃபைனலைஸ் பண்ற? வருமான கூட்டம் முடிக்கணும். இப்ப இருந்து இப்ப இருக்கிறத கழிச்சா என்ன வரும்? மொத்த லாபம் வரும். அப்ப இதையும் இதையும் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வரும்? இந்த 25,270 மொத்த லாபம். ஏனைய வருமானத்தை என்ன செய்யணும்? கூட்டணும். ஏனைய வருமானத்தை கூட்டுவாங்க. ஏனைய வருமானத்தை என்ன செய்யறது? இந்தியால கூட்டி என்ன செய்யறது? இந்தியால போடுறது 330. ஓகே, இங்க டிரெக்டா பதிஞ்சாலும் பிரச்சனை இல்லை பிள்ளை. அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும்? ஒன்றா டிரெக்டா பதிலாம். அப்படி இல்லாட்டி என்ன செய்யணும்? 2 3 கூட்டி போட்டு இந்தியால பதிவு செய்யணும். இந்தியால மாத்துறீங்களா? இது இந்தியால மாத்துறீங்க, நான் போட் பண்ணிருக்கேன். கூட்டி மாத்துறதுல நான் கருத்து அடையாளம் போட்டு வச்சுக்கொள்றேன். right. அடுத்து என்ன செய்ய போறீங்க? விநியோக செலவு, நிர்வாக செலவு எல்லாம் என்ன செய்றீங்க? எல்லாத்தையும் கூட்டி என்ன செய்றீங்க? இந்தியால மாத்துறீங்க. பின்ன கம்ப்யூட்டர்ல கூட்டல வச்சு நீங்க என்ன செய்யணும்? கால்குலேட்டர்ல என்ன செய்யணும் பிள்ளைகள்? கூட்டி போடணும். Right. இதுல என்ன செய்ய போறீங்க? நிர்வாக செலவு என்ன செய்றீங்க? இங்க கூட்டி போடணும். எக்ஸல்ல கூட்டுறீங்கன்னா ஈக்குவல் சம்மன் அடிச்சு எந்த செலவுல இருந்து எந்த செலவு கூட்ட போறீங்களோ அந்த செலவு எல்லாத்தையும் கிளிக் பண்ணீங்கன்னு என்ன செய்யும்? இதுல ரைட் 660. ரைட், ஓகே. அதுல தசம் பிரச்சனை வந்து இல்லை. இங்க 84 இருக்கு. 84 கூட்டி நீங்க என்ன செய்வீங்க? இஞ்சல போடுவீங்க. ரைட், முடிச்சு அவ்வளவுதான். அப்ப எல்லா செலவையும் நீங்க கூட்டி பாத்தீங்கன்னு சொன்னா செலவுகள் எவ்வளவு வருது பிள்ளைல உங்களுக்கு? செலவு எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 10,638.35. 10,638.35 என்று வருது. ரைட், ஓகே. அப்ப நீங்க செலவையெல்லாம் நீங்க என்ன செய்யலாம் சொன்னா, விரும்பினால் நீங்க செலவையெல்லாம் என்ன செய்யுங்க? இந்த இது ரெண்டையும் கூட்டுங்க. வெஸ்டிக்கு மொத்த லாபத்தையும் ஏனைய வருமானத்தையும் கூட்டுங்க. கூட்டி எடுத்து இந்த கிரீன் கலர் பண்ற அமௌண்ட்ல இருந்து செலவுகள் எல்லாத்தையும் கூட்டுங்க. ஏனைய செலவுல ஒன்று இல்லானே, செலவுகள் எல்லாத்தையும் கூட்டுங்க. செலவுகள் எல்லாத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னு சொன்னா இந்த அறிக்கிறத கூட்ட போறீங்க. என்ன நீங்க கால்குலேட்டர்ல கூட்டுறதானா? விநியோக செலவு, நிர்வாக செலவு, சக நிதி செலவு
கூட்டினீங்கன்னு சொன்னா இந்த செலவு வரும் 10,638,3 அப்ப இந்த செலவுல இருந்து 25,600 இருந்து நீங்க இந்த செலவுகள் எல்லாத்தையும் கழிச்சீங்கன்னு சொன்னா வரிக்கு முன்னிலாகம் வரும். அப்ப கால்குலேட்டர்ல பாருங்க பிள்ளைகள், நீங்க மெனுவெல்லாம் கூட்டியும் பார்க்கலாம் அப்படியே பிரச்சனை இல்லை. இந்த இதெல்லாம் கூட்டி பாருங்க. 3,569,35, 6,985, 84 கூட்டுங்க. 3,569,35 சக 6,985 சக 84 கூட்டினா இந்த வருதா இல்லையா? இப்படி வந்தா என்ன செய்யறது? இதை மாத்துறதுக்கு எஸ் டு டி கொடுத்தீங்கன்னா வரும் 10,635. என்னத்தை கழிக்க போறீங்க? 25,600 கழிக்க போறீங்க. 25,600 கழிச்சீங்கன்னா என்ன வரும்? 14,961,65. அப்ப இதான் என்ன வரும்? 14,961,65. எங்க எங்கட 14,961,65 வரும். சரியா? இப்ப வருமான வரியை கழிச்சீங்கன்னு சொன்னா ஆண்டுக்கான லாபம் வரும். ஆண்டுக்கான லாபம் எப்படி வரும் பிள்ளைகள்? இந்த இருக்கு. ஆண்டுக்கான லாபம் வரும் 12,811,65. இந்த ஆண்டுக்கான இலாபம் தான் எங்க கொண்டு போய் போடப்படும்? உரிமை மாற்றும் கூட்டுல இங்க போடுபடும். நிறுத்தி வைத்து லாபத்தை கேடு. அப்ப என்ன செய்யணும்? இதை நம்ம ஒரு கணக்குல செஞ்சு வரும் 12,811,65. இப்ப நல்லா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். சும்மா வேற கால்குலேட்டர்ல செய்யறேங்கிறதுக்கு வேண்டி என்ன செஞ்சிருக்காரு? உங்களுக்கு அந்த கஷ்டமான இலக்கங்கள் எல்லாம் தந்திருக்காரு. கால்குலேட்டர்ல அடிச்சு கன்ஃபியூஸ் ஆகுறது. என்ன செய்யணும்? மிச்சம் அவதானமா கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. சயின்டிபிக் கால்குலேட்டர் கட்டாயம் கொண்டு போங்களா. இப்ப வருமான கூற்றம் முடிச்சு இங்க வந்துட்டோம். இப்ப நாம என்ன செய்யணும்? ஒவ்வொரு அட்டவணையா முடிக்கணும். இதே அட்டவணை ரைட் பேலன்ஸ் பண்ணுங்க. எவ்வளவு வரும்? 7,000 இருந்து 2,100 போனோம் 4,900. இங்க எதுவும் மிக இல்லை 5,500. ரைட் நான் போல்ட் பண்ணிருக்கேன். நீங்க அங்க போல்ட் பண்ண தேவை எக்ஸாம். மொத்தத்தை கூட்டி எடுக்கிற 7,000 5,500 12,500. இந்த 2,100 என்ன? -2,100. இதுல இருந்து இதை கழிச்சு வர்றதும் இது ரெண்டையும் கூட்டி வர்றதும் என்ன? ஒரே விடையே என்ன வரும்? 4,900 5,700 10,400. இதான் இதுல இறுதி மீதியா இருக்கும் 10,400. ரைட். அடுத்து திரண்ட செய்வ அட்டவணை. என்ன செய்றீங்க? எல்லாத்தையும் கூட்டுறீங்க. என்ன வரும்? 2,600 சக 1,195 -630 3,265. இதை என்ன செய்றீங்க? கூட்டுறீங்க. 2,000 1,325 3,325. இது ரெண்டையும் இங்க கூட்டுறப்ப 4,600. இதையும் கூட்டுறது. இது 630 -630. இதை கூட்டி எடுக்கிற விடையும் இதை கூட்டி எடுக்கிற விடையும் என்ன? எப்பவும் சமனாகத்தான் இருக்கு. அவ கூட்டி எடுங்க. 6,640 வரும். பாத்தீங்கன்னா 6,640 தான். ரைட். பிள்ளைகள் இனி வரும் காலங்கள்ல எல்லாம் எக்ஸல் தான். சரியா? சோ நீங்க எக்ஸலையும் என்ன செய்யணும்? இனி வரும் காலங்கள்ல படிச்சுக்கோங்க. இப்ப என்ன செய்யற? இந்த 10,400 இருந்து 6,640 கழிக்கிறேன். கழிச்சா என்ன வரும் விட பிள்ளை? இந்த 6,640 கழிக்கிறேன். கழிச்சிங்கன்னு சொன்னா இதுக்கு பேரு தான் முன்கொண்டு வந்த பெறுமதி. உள்ள திரண்டதே தான் பிள்ளைகள். இதை கழிச்சு 6,640 திரண்டது முன்கொண்டு வந்த பெறுமதி. முன்கொண்டு வந்த பெறுமதி எவ்வளவு பிள்ளை? இந்த இதுல இருந்து இதை கழிக்கிற 3,760. இந்த 3,760 தான் எங்க ஆதனம் பொறி உபகரணங்கள் கூட்டுல என்ன செய்யணும்? இங்க வரும் சமரியா வரும் 3,760. அப்ப கணக்க முடிக்கிறதா? அப்ப இவ்விடத்துக்கு என்ன விட வரும்? இந்த இருக்கு. இந்த இருக்கிறதுக்கு விட எடுங்க. 16,524,5 இருந்து 1,652,45 கழிச்சா என்ன வரும்? 1,400 என்ன? 14,872,05. 14,872,05. ரைட். 14
872 சேவரன்ஸ். இப்ப அடுத்தது நம்ம இது முடிக்க ரைட் இந்த உரிமையும் பொறுப்பும். உரிமையும் பொறுப்பும் என்ன செய்யணும்? இதை முடிக்கும். இதை முடிங்க. சாதாரண பங்கு மூலதனம் எவ்வளவு இருக்கு? 10,000 4,000 14,000. அடுத்தது இதை ரெண்டையும் இவ்வளோத்தையும் கூட்டினீங்க என்ன சொன்ன என்ன? இதோட இதை கூட்டி இதையும் என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிச்சிங்கன்னா என்ன வரும்? இப்ப நான் ஏன் பிளஸ் போட்டு கூட்டுறேன் எக்ஸல் அப்படியே மைனஸ்ல இருக்கு தானே, அதுக்காக தான் நான் பிளஸ் போடுறேன். நீங்க கால்குலேட்டர்ல பார்க்க என்ன செய்யுங்க? சாதாரணமா வளமையமாய் பாருங்க. 13,550 சக 12,811.65 மைனஸ் 2,000 எவ்வளவு வரும்? 24,361.65. ரைட் மீன்ஸ் முதல் மதிப்பீட்டு ஒதுக்கம்லாம் இல்ல இல்லாட்டி என்ன செய்யற போல ஒண்ணும் இல்லை. இந்த ஒரு பட்டன் வெட்டி விடுறேன். நீங்க எக்ஸ்ட்ரா போட்டுட்டீங்களா ஒரு பட்டன் வெட்டுங்க. இதை மட்டும் சேம் டேஷ் டேஷ் பண்ணி விடுங்க. சேம் பண்ணுங்க. அதுதான் வண்டி பேப்பர் வெட்டி போட்டு இன்னொரு பேப்பர் மாத்திரேன் இல்லை இல்ல உங்களுக்கு அதே இடத்துக்கு தான் மார்க்ஸ். எக்ஸ்ட்ரா ஒன்று பின் தான் டேஷ் பண்ணி விட்டா என்ன நோ யூஸ் நோ ப்ராப்ளம். என் கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படிலாம் குழம்பு இருக்கும் டேஷ் பண்ணியிருப்பாங்க. அப்ப என்ன செய்யுது? இது அதே மாதிரி தான் இந்த இருக்கு பாருங்க. 14,000 24,000 3 இதை வேணும்னாலும் நீங்க கூட்டி கூட்டி எடுக்கலாம். இந்த 14,000 தான் சாதாரண பங்கு மூலதனம் என்ன செய்யும்? இங்க போகும். கூறப்பட்ட மூலதனம் 14,000. நிறுத்தி வைத்த லாபம் எவ்வளவு? நிறுத்தி வைத்த லாபத்துல டோட்டல் 24,361.65 முடிச்சு. பொது ஒதுக்கம் இருக்கா? அது ஒன்றுமே இல்லை. உண்மை மதிப்பீட்டு ஒதுக்கம் ஒன்றுமே இல்லை. இல்லாட்டி டேஷ் நடைமுறை எல்லா பொறுப்பு இருக்கா? இல்லை. அதே மாதிரி பொறுப்புலாம் முடிச்சு. இப்ப கணக்கு என்ன செய்யற? பேலன்ஸ் பண்ணு. அப்ப இது அவ்வளோத்தையும் கூட்டி என்ன செய்யுங்க? இங்க அளவு போடுங்க. கூட்டிங்கன்னா என்ன வரும்? 42 எண்ணூத்தி 831.65. இப்ப இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? மொத்த சொத்துக்கள் இதையும் இதையும் கூட்டினா என்ன வரும்? மொத்த சொத்துக்கள் மொத்த சொத்துக்கள் என்ன? இதை என்ன செய்ய போறீங்க? உரிமையும் பொறுப்பும் இங்கே கூட்டி இங்கே மாத்துறது. இதையும் கூட்டினா இங்கே மாறும். 38,360 நடைமுறை எல்லா பொறுப்பு இல்லை. அப்ப இதை கூட்டி இங்கே மாத்துறது என்ன வரும்? இது மூணையும் கூட்டினீங்கன்னா இங்கே வரும் விடு. ரைட். அப்ப என்ன செய்ய போறீங்க? உரிமையும் பொறுப்பையும் கூட்டுறீங்க. கூட்டினா என்ன வருது விடு? இதையும் இதையும் கூட்டுறீங்க. கூட்டினா என்ன செய்யும்? இந்த விட வருது எவ்வளவு? 46,591 இந்த இருக்கு. 46,591.65. 46,591.65. இதுக்கு பேர் என்ன? மொத்த உரிமையும் பொறுப்பு. மொத்த உரிமையும் பொறுப்பு. சரிதானே? அப்ப என்ன செய்து பிள்ளைகள்? கணக்கு நம்மள பேலன்ஸ் ஆகுது. எக்ஸாம்ல உங்களுக்கு பேலன்ஸ் ஆகல. அப்ப டென்ஷன் ஆகி திருப்பி என்ன புள்ள விட்டுருக்க மட்டும் தேடி கண்டுபிடிக்கிறேன். அதெல்லாம் செய்யறதில்ல. ப்ராக்டிக்கலா பேலன்ஸ் பண்ணுவோம். ப்ராக்டிக்கலா நீங்க கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது பேலன்ஸ் பண்ண தான் வேணும். அது கட்டாயம் எப்படி செஞ்சாலும் பேலன்ஸ் ஆகாது. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு தான் பேலன்ஸ் ஆகும். ப்ராக்டிக்கலா இப்ப நான் அக்கௌண்ட்ஸ் செய்யும் போது பிள்ளைகள் ஒரே டைம்ல பேலன்ஸ் ஆகாது. நாங்க ப்ராக்டிக்கலா கம்பெனிகளை செய்யும் போது அப்ப என்ன செய்யணும்? தேடி கண்டுபிடிச்சு அதுதான் ஆடிட் இருக்கு. இன்டர்னல் ஆடிட் நாம திருப்பி ஒவ்வொரு இன்னும் பிள்ளை விட்டுருக்க மாட்டோம் கண்டுபிடிச்சு அதை பேலன்ஸ் பண்ணு. எக்ஸாம்ல பேலன்ஸ் ஆகாட்டி அதை பத்தி நீங்க யோசிக்க கூடாது. என்ன செய்யணும்? ரைட் பேலன்ஸ் ஆகலையா வச்சுட்டு அடுத்த கணக்கு போயிடும். நமக்கு என்ன பாஸ் பண்றது முக்கியம். 50 மார்க்ஸ் மிக முக்கியம். 40க்கு மேல எடுத்தா பாஸ். நம்ம 50 தாண்டணும். ஒரு கட்ட 10 கட்டத்தை தாண்டணும். அப்ப என்ன செய்யணும்? 25 மார்க்ஸ் நமக்கு என்ன செய்யணும்? குறைஞ்சது நான் சொல்லியிருக்கேன். 25 அரைவாசி எடுத்தா போதும். செம்மையாக்களை மட்டும் செஞ்சு விட்டாங்க அப்படின்னா நமக்கு அரைவாசி மார்க்ஸ் வந்துடும். இப்ப 45 நிமிஷத்துக்கு என்ன செய்யணும்? மேக்சிமம் செய்ய பார்க்கணும். இப்ப இது நமக்கு இந்த கிளாஸ் கொஞ்சம் கூடுதலா டைம் எடுத்துட்டு பட் என்ன செய்யணும் பிள்ளை? 45 நிமிஷத்துக்கு செய்ய பார்க்கணும். சரிதானே? ரைட். இப்போ தேங்க்யூ வெரி மச் பிள்ளைகள். இது தேவையான குரூப்ல கேளுங்க. செஞ்ச விட இதை விட நம்ம நீங்க டபிள்யூடி ஆன்சர்ஸ் அதுல பார்த்தாலும் இருக்கு.
ஆனா நான் ஈஸியான மெத்தட்டை வச்சு என்ன செஞ்சிருக்கேன், உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். என்ன வருமான கூட்டு 5 வகை, கிரை அட்டவணை, ரெண்டு அட்டவணை, உரிமை மாற்றல் கூட்டு, அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், அங்க ஒர்க்கிங்ல செஞ்சு காட்டுறது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ரைட், அப்ப இவ்வளவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 25 மார்க்ஸ் கிடைக்கும். சரிதானே? ரைட், தேங்க்யூ வெரி மச். அடுத்த கிளாஸ் சந்திப்போமா? நுஹா, டிலான் எல்லாருக்கும் கிளியர் தானே? ஒரு செக் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க, மற்ற அகல காணுது. கிளியரா? வீடியோ பார்க்குறாக்கள் 1-2 தரமாவது பாருங்க. ரைட். ஓகே நுஹா, தேங்க்யூ வெரி மச். ஓகே டிலான், தேங்க்யூ வெரி மச். அடுத்த கிளாஸ் சந்திப்போமா? ரைட்.